நீங்க நெறைய வீடியோ பார்த்திருப்பீங்க ரிலேட்டட் டூ ட்ரேடிங். பட் இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவே மாத்தலாம். கம்ப்ளீட்டா உங்களோட ட்ரேடிங் ஜர்னியோட ஓவரால் வியூவே மாத்தலாம். ஏன்னா, இன்னைக்கு ஷேர் பண்ண போற விஷயம் ஜெனரலா அபௌட் நாட் ஒன்லி டூ ஒரு நார்மல் ட்ரேடிங் இல்லன்னா நார்மல் ஒரு மார்க்கெட்ஸ் பத்தி கிடையாது. இட்ஸ் அபௌட் த ஜர்னி ஆஃப் ஒரு பர்ட்டிகுலர் ட்ரேடர். ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரேடிங் ஜர்னில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் லைஃப்புமே எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சிங்கா இருக்கும்போது, அந்த எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சிங்கையும் ஃபேஸ் பண்ணி, அதுல ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்சன தான் நம்ம இன்னைக்கு ஆக்சுவலி மீட் பண்ண போறோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து நான் மீட் பண்ணதே ஒரு ஆக்சிடென்ட் தான். ஏன்னா ஒரு நாள் ஜெனரலா ரேண்டமா ஒரு மெசேஜ் வந்தது Twitterல. ஆனா உங்ககிட்ட பேசணும்னான்ட்டு. அவர்கிட்ட ஜெனரலா நானும் கால் பண்ணி, "என்ன ட்ரேடிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு?" கேட்கும்போது, "ஓகே ட்ரேடிங் சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. ஜஸ்ட் நான் உங்களோட ஒன் ஆஃப் த இன்டர்வியூ பார்த்தேன். நல்லா இருந்ததுண்ணா" அப்படின்னு பேசுற மாரி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, "நான் ஃபுல் டைம் ட்ரேடர் தான்ண்ணா." அப்படின்னா, "எத்தன வருஷமா பண்றீங்கன்னா?" "நான் ஸ்கூல் ட்ராப் அவுட் ரொம்ப வருஷமாவே தான் பண்ணிட்டு இருக்கேன்." "ஏன் ட்ராப் அவுட்னா?" "எனக்கு பேரலைஸ் ஆயிடுச்சு 15 வயசுலயே. ஸோ எனக்கு காலும் கம்ப்ளீட்டா வராது. கையும் கம்ப்ளீட்டா வராது. ஸோ நான் எல்லாமே எனக்கு பெட் ரிட்டன் தான். பட் ஸ்டில் நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி ஜென்ரலா நம்மளே வந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்றது கஷ்டம். அதுல ஒரு சிஸ்டம்லாம் பில்ட் பண்ணி ஆல்கோ ட்ரேடிங் பண்றது ரொம்பவே கஷ்டம். நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணீங்க கௌரி? அவர் பேரு கௌரி சங்கர். எப்படி இதெல்லாம் பண்ணீங்க கௌரின்னு கேட்டு அந்த ஓவரால் கான்வர்சேஷன் 1 ஹவர் கிட்ட அவர்கிட்ட பேசிட்டேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹெவிலி இன்ஸ்பயர்ட் லைக் ஓவர் த பீரியட்ல நம்ம நெறைய பேர பார்த்துருப்போம் இல்லையா? பட் இப்படி ஒரு பெர்சனாலிட்டி, இப்படி ஒரு பாசிட்டிவ் அட்டிட்யூட்ல அதுவும் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா அதுவும் ட்ரேடிங்ல இருக்கிறாருன்னோனே, பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயி ஓகே. அவர்கிட்ட பேசிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம இந்த ஒரு வீடியோவாவே பண்ணுவோம். நெறைய பேருக்கு இது ஒரு லேர்னிங்கா இருக்கும். நீங்க வந்து ஷேர் பண்ணி உங்களோட ஜர்னிய ஷேர் பண்ணீங்கன்னா, இது நெறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அப்படின்னு நெனச்சு தான் அவர நான் இன்னைக்கு இன்வைட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா இட் வில் பி வெரி, வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ கௌரி, இப்போ உங்களோட பிரசன்ட் ஸ்டேட் தெரியும். ஓகே நீங்க பெட் ரிடன் தான். பட் இதெல்லாம் எப்போ எப்படி ஆரம்பிச்சது? எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். நான் அப்பதான் 10th போனேன். யூசுவலா 15 வயசுல 10th படிப்பாங்க. நான் கொஞ்சம் ஏர்லியாவே போயிட்டு இருந்தேன். 14 வயசுல 10th போனேன். ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து எழுதி முடிச்சிட்டேன். எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே ஒரு நாள் ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்தோடனே யூசுவலா நம்ம எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டே போயிட்டாரு. எங்க அப்பா எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சின்ன உடம்பு. இப்ப எல்லாருக்குமே எங்க அம்மாவை தான் தெரியும். நல்லா பாத்துக்கிறீங்க. நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. எங்க அம்மாவோட பயங்கர பல மடங்கு அவரு. அவருக்கு என்ன சின்ன இஷ்யூஸ் என்ன தூக்கிட்டே போயிடுவாரு. நான் அவரோட ஹைட்டா இருந்தாலும் தூக்கிட்டு தான் போவாரு. போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நான் அப்ப அந்த டைம் எனக்கு வந்து என்னோட ட்ரீமே பாத்தீங்கன்னா அந்த வயசுல எனக்கு வந்து ஒரு நேவில சேரணும்னு எனக்கு ஆசை தான். அதனால நான் என்ன பண்ணிருந்தேன், உடம்புலாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டா வச்சிருந்தேன். எனக்கு வந்து எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலுமே லெஃப்ட் சைடு வந்து எனக்கு மசிலா ஏறாது, ரைட் சைடு மட்டும் ஏறும். அப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப டாக்டர் ஷர்ட் கழட்டி இந்த செத்தஸ்கோப்ல வச்சு செக் பண்ணுவார் இல்லையா? அப்ப பாக்குறப்ப அவர் பாக்குறாரு, உனக்கு ஏன் தம்பி இந்த லெஃப்ட் சைடு மட்டும் அப்படி இருக்கு அப்படின்னு. நானே சொல்றேன், சார் இந்த மாதிரி எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் லெஃப்ட் சைடு எனக்கு மசிலே க்ரோ ஆமாட்டீங்க சார், ரைட் சைடு மட்டும் க்ரோ ஆகுது. பார்த்துட்டு அவங்க உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் ஓ! பண்ணுங்க, ஏதோ பெரிய இஷ்யூஸா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாசம் ராயப்பேட்டா ஜிஹெச்ல தான் இருந்தேன். ராயப்பேட்டா அப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு மந்த் சென்ட்ரல் ஜிஹெச்ல இருந்தேன். இந்த மீன் டைம்ல சர்ஜரி ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஒரு டைம் டாக்டர் வந்து அப்பா கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து பெரிய இஷ்யூஸா இருக்கு. இது வந்து எங்களுக்கே வந்து புதுசா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு. அது வந்துட்டு இந்தியா லெவல்ல வந்து ஒரு 5 ஹாஸ்பிட்டல்ல தான் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. நிறைய பைசா செலவாகும். நிமான்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லியிருந்தாங்க, எய்ம்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல். நான் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய செலவு வரும்போது அவர்கிட்ட பெருசா பேக்கப் அவர் ஃபண்ட் எதுவுமே சேர்த்து வைக்காம விட்டுட்டாரு. என்ன பண்றேன்னு தெரியாம அவருக்கு அப்படியே அது ஒரு மாதிரி ஆல்ரெடி ஃபேமிலியில கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்ததால இது வேற அவருக்கு போய் பிபி ஷூட் ஆகி அப்பா ரொம்ப ஒரு மாதிரி பெட்ரிடன் ஆயிட்டாரு கொஞ்ச நாள். ஒரு டைம் நானும் அப்பாவெல்லாம் எதிர் பெட்டெல்லாம் இருந்திருக்கும். ஒரே ஹாஸ்பிட்டல் எதிர் பெட்டெல்லாம் இருந்திருக்கும். யுனானி என்னென்ன இருக்கோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவன் எனக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியாவது இவனை காப்பாத்திட முடியாதா? ஏன்னா அந்த மாதிரி இந்தியன் இந்த இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து அவ்வளவு பணம் செலவு பண்ண பைசா இல்ல. சரி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, என்னால முடியல. எவ்வளவு வந்து நானும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஒரு சின்ன டீனேஜ் பையன் தான் நானும். சோ நான் என்ன பண்றேன், ஒரு டைம்ல டாக்டர் கிட்டே சண்டை போட்டேன். என்ன வச்சு நீங்க கிளாஸஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன பேசாம வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பொங்கல் லீவ் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணேன், சரி ஸ்கூலுக்கு போயிடலாம், 10th அதை விட முடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். பப்ளிக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கிளாஸ் செகண்ட் 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் மார்க் மிஸ் ஆயிடுச்சு. என்னோட என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தி இருக்கா, சோ அவதான் ஃபர்ஸ்ட் மார்க், எனக்கு அவளுக்கு 2 மார்க் தான் மிஸ். சோ அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். இந்த மீன் டைம்ல பாத்தீங்கன்னா அப்பா வந்து பெட்ரிடன், அந்த ஜனவரியில பெட்ரிடன் ஆயிட்டாரு. அவரு பெட்ரிடன் ஆகி அவருக்கு என்ன எந்த ஒரு கான்சியஸுமே இல்லாம இருந்தாரு. ஒரு மாசம் இருந்து அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மார்க் ஷீட் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அழகி சொல்லியிருந்தாரு இல்லையா, நீங்க இந்த மாதிரி இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி சர்ஜரி பண்ண சொல்லிட்டு. சோ அதுக்காக நான் எங்க வீடை சேல் பண்ணிட்டோம். சேல் பண்ணிட்டு அப்ப திரும்ப ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இவ்ளோ பெர்சனல் சிட்யூவேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கு. பட் எப்போ ஆக்சுவலி மார்க்கெட்ன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு உங்க லைஃப்ல? ஸ்டாக் மார்க்கெட்ன்ற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல சேல்ஸ்மேனா போனேன். நம்ம அங்க போயிட்டு எனக்கு ஒரு வேலையே இருக்காது. நான் சும்மா உட்காந்து இருக்கிறது ஒரு வேலையாடுற மாதிரி இருக்கும். அப்ப ரொம்ப கஷ்டமானது அங்க வேலை செய்யறதுக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான், என்னன்னா ஜுவல்லரி ஷாப்ல டியூஸ்டேஸ் மட்டும் தான் ஹாலிடே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாட்டர்டே சண்டே தான் அவைலபிள்.
அவன் சொன்னது என்னன்னா, ஷேர் மார்க்கெட்ல வேலை இருக்குடா, ஆஃபீஸ் பாயா வேலை. சாட்டர்டே ஆஃப் டே, சண்டே ஃபுல் டே லீவ். அது ஒரு சின்ன சப்ரோக்கர் ஆஃபீஸ் தான். மயிலாப்பூர்ல ஒரு சின்ன சப்ரோக்கர் ஆஃபீஸ். அங்க போய் ஜாயின் ம். பண்ணேன். ஆக்சுவலா ஆஃபீஸ் பாயா தான் ஜாயின் பண்ணேன். பேசிக்கா அந்த பேக் ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். நான் போய் செக் கலெக்ட் பண்றது, பேங்க்கு போறது இந்த இது மாதிரி தான் வந்து இருக்கும். 2005 எந்த இயரு? 2005 தான் நினைக்கிறேன். ஆமா 2005. போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதான் ஜுவல்லரி ஷாப்ல அங்க வேலையை குவிட் பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு. எனக்கு வந்து ஒரு விஷயம் எடுக்க டைம் எடுக்கும். ஒன்ஸ் போயிடுச்சுன்னா நான் பாட்டு பர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிச்சு. இந்த மீன் டைம்ல பாத்தீங்கன்னா நான் சேர்ந்து ஒரு 15 நாளே நான் போனஸ் எல்லாம் வாங்கினேன். நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி என்னோட பாஸ் எனக்கு போனஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஒரு வாரம் கொஞ்சம் டஃபா இருந்து அதுக்கப்புறம் நல்லா போக ஆரம்பிச்சோன்னே அவருக்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இப்படியே சூப்பர். போயிட்டு இருந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்க பாஸ்ல ஒரு பாஸ் வந்து இவருக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும். அவர் மயிலாப்பூர்ல இருந்து அவர் வந்து செங்கல்பட்டு அந்த மாதிரி தாண்டி எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சரி ஓகே அவரோட ஒர்க் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் அப்பெல்லாம் கான்ட்ராக்ட் நோட் இப்ப டிஜிட்டல் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் கான்ட்ராக்ட் நோட் வந்து பிரிண்ட் எடுத்து அனுப்புவாங்க எல்லா கிளைண்ட்ஸுக்கும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்கறவனுக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எடுத்து அனுப்புவாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி வந்து அப்பெல்லாம் அந்த கமாண்ட் ப்ரோன்ல போய் அடிச்சாதான் அந்த ஃபிளாப்பி இருக்கும். இப்பெல்லாம் ஃபிளாப்பிலாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ம். ஃபிளாப்பில வரும் ஹெட் ஆஃபீஸ் வந்து அதை காப்பி பண்ணி எங்களோட தனியா 2 பிரிண்டர் இருக்கும் கான்ட்ராக்டுக்கு ஸ்டேட்மெண்ட். அதை எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அடிச்சு எடுக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. என்னோட வேலை என்னன்னா ஈவினிங் அதை பார்ப்பேன். எனக்கு அது நல்லா ஜாலியா இருந்தது. அப்ப நான் கம்ப்யூட்டர் மவுஸ் தொட்டு பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். 90s கிட்ஸ் தான் நான் சொல்றது புரியும். ஓகே நல்லா இருக்கே இதை நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். பண்ண 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 எங்க அங்க ட்ரேட் பண்ற ஒருத்தர் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாரு. சரி இவர் என்ன பண்றாரு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட் நான் கொஞ்சம் பார்ப்பேன். பிரிண்ட் எடுக்கிறப்ப பார்த்துட்டு இருப்பேன். அவர் ஏதோ ஷேர்ஸ் வாங்குவாரு விற்பாரு இதான் தெரியுமே தவிர பெருசா நமக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தெரியாது இல்லையா. அவர் ஏன் இந்த ஷேர்ஸ் வாங்குறாரு, எதுக்காக இந்த பிரைஸ்ல விற்கிறாருன்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. சரி ஓகே இவரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா அப்ப நம்ம இவரு ஒரு வழியிலே போனா நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடலாம் அப்படின்றது ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு மைண்ட்ல. சரி ஓகே நம்ம இப்ப சின்ன பையன் நம்ம போய் பைசா எல்லாம் கேட்க முடியாது. நம்ம படிச்சு முடிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க நீங்க வந்து பிசிக்கலா ஃபிட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த டைம். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக். நான் வந்து நேவி ம். சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து நேவில போய் சேரணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ம். நேவில சேர்ந்து ஒரு டெஃபெண்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவங்க இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்படியே சரி ஓகே என்ன பண்ணுங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி அடுத்து என்ன பண்ணிட்டேன் ஓகே நம்ம இதுக்கு கிவ் அப் பண்ணுவோம். நமக்கு தான் கீழே விழுந்து எழுதுலாம் புதுசு இல்லையே. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் நான் பெருசா வந்து டிசப்பாயின்மெண்டே பார்த்தது கிடையாது. எனக்கு எது கேட்டாலும் ம். கிடைச்சிடும் எல்லாமே போயிட்டு இருக்கும். அவர் போனதுக்கு அப்புறம் நான் பாக்குறது எல்லாமே ஃபெயிலியர் தான். அந்த ஃபெயிலியர்ல இருந்து நிறைய என்னோட லைஃபோட டாடவுன் சொல்லலாம். அதுதான் டாடவுன்ல இருந்து வேற வேலை வந்து ஒரு பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே அடுத்து என்ன பண்ணா நம்ம காசு இப்ப இந்த ஒரு 3-4-5 மாசம் தான் போக போறோம் நம்ம ஆபீஸ்க்கு. ஆபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 11th போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு ஒரு எம்பிஏ முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஓன் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஒரு ஒரு 500 வந்து மாசம் மாசம் சேவ் பண்ணிட்டே வந்தேன். இது என்ன ம்ஹ்ம். ஆயிடுச்சுன்னா நான் வேலையை விட்டிக்கிறப்ப என்னோட பாஸ் வந்து நல்லா பண்ணு சொல்லி அவரு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. இந்த ம்ஹ்ம். பணத்தெல்லாம் வச்சு 11th நானே தான் ஃபீஸ் பே பண்ணேன். 11th வந்து அந்த டைம்ல 11,500 ஃபீஸ் பே பண்ணேன். என்னோட ஷூல இருந்து என்னோட பேக் புக்ஸ் எல்லாமே என்னோட பைசால தான் நான் கட்டி படிச்சேன். ஃபர்ஸ்ட் சர்ஜரி அதான் பெரிய எம்பாலிசேஷன் சொல்லுவாங்க. அது பெரிய சர்ஜரி அது பண்ணாங்க. அது பண்ணிட்டு எனக்கு வந்து எப்பவுமே நைட் என்னால தூங்க முடியாது. நான் வந்து எனக்கு ஒரு நம்ம வந்து அடிச்சு போட்டு ஐயோ என்னால இதுக்கு மேல கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூக்கம் என்னால தூங்க முடியும். நான் வந்து ஓ! அது வரைக்கும் நைட் உட்காந்துட்டு இருப்பேன். நான் படுத்தா என்ன ஆகும் எனக்கு ஸ்பைன்ல பெயின் வந்துடும். நான் ஓ! எப்ப தூங்கணும் எனக்கே தெரியாது. நான் அது வரைக்கும் படிச்சிட்டு இருப்பேன். ஏதாவது சும்மா உட்காந்துருப்பேன். எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம். நம்ம சும்மா உட்காந்துருப்போம். அந்த ரொம்ப தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கத்தை தான் தூங்குவேன். அந்த ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பெயின் எல்லாம் போயிடுச்சு. அந்த பெயின் எல்லாம் போயிடுச்சு. என்னால அந்த கால் கீழே ஊனவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஒரு டைம்ல. அப்புறம் என்னால கால் ஊனி நிக்க முடியுது. லெஃப்ட் கால்ல மட்டும் தனியா நிக்க முடியுது. சரி ரெக்கவரி சூப்பரா இருக்கே சொல்லிட்டு டாக்டர் வந்து செகண்ட் சர்ஜரி ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. இந்த செகண்ட் சர்ஜரி வந்து 2018 ஜனவரி எண்ட்ல பண்ணாங்க. ஆக்சுவலா 3 தடவை தள்ளி போய் 3வது தடவை திரும்ப போனோம். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கூட அவைலபிளா இல்ல. ஆக்சுவலா ஒரு பில்டிங் வந்து இன்னொரு பில்டிங் சர்ஜரி பில்டிங் போகணும். நான் நடந்தே தான் போனேன் அந்த சர்ஜரி பில்டிங். நடந்தே போய் படுத்தேன். அதான் நான் லாஸ்டா நடந்து போனேன் என்னோட லைஃப்ல. அதுக்கப்புறம் நான் நடக்கவே இல்லை லைஃப்ல. அந்த சர்ஜரி ஓகே. பண்ணாங்க. அப்புறம் பேரலைஸ் ஆயிடுச்சு. ஓகே நீங்க வந்து பிசியோதெரபி எல்லாம் பண்ணுங்க ரெக்கவர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால வந்து பிரஷ் பண்ணிட்டு கூட எதுவுமே பண்ண முடியாது. என்னோட அம்மா ஹெல்ப் இல்லாம என்னால பழிச்சு துப்ப கூட முடியாது. என்னால பேச முடியாம இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு. வோக்கல்லாம் போயிடுச்சு சுத்தமா. எனக்கு ஒரு ஓ! கையை தூக்க முடியாது சுத்தமா. எனக்கு எதுனாலுமே யாராவது ஒருத்தர் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. எறும்பு கடிச்சாலும் சரி, யாராவது பார்த்து இங்க எறும்பு கடிச்சிருக்குன்னு அவங்க தான் சொன்னாதான் உண்டு. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியேதான் படுத்துட்டு இருப்பேன். கண்ணு மட்டும் முழிச்சிட்டு இருக்கும் அவ்வளவுதான். ஏதாவதுதான் அப்படி லைட்டா ரொம்ப ஒரு மைல்டு வாய்ஸ்ல பேசுவேன். இப்ப இந்த ஃபேஸ்க்கு அப்புறமா திருப்பி மார்க்கெட்ல பிரேக் அடிச்சு, திருப்பி மார்க்கெட்குள்ள ரீஎன்டர் ஆனீங்க இல்லையா? அந்த ரீஎன்ட்ரி எப்ப நடந்தது? என்ன இயர் நடந்தது? எப்படி நடந்தது? ரீஎன்ட்ரி வந்து இந்த மாதிரி கால் உடைஞ்சதுக்கு அப்புறமா சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். வந்துட்டு சரி ஓகே எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபிக்ஸே ஆச்சு. இனிமே நம்ம வந்து ரெக்கவர் ஆக மாட்டோம். நம்மளோட இஷ்யூஸ் வந்து இன்க்யூரபிள் டிசீஸ். ஓகே நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னால வரைக்கும் நான் பெருசா வந்து நான் படிக்க ட்ரை பண்ணேன். என்னால வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் தான் வந்துட்டே இருக்கு. அதனால பர்சீவ் பண்ண முடியல.
சரி ஓகே நம்ம இனிமே இதான் நம்மளோட நிலைமை. நீங்க வந்து எல்லாருக்குமே தோணும் இல்லையா? நீங்க வந்து எப்ப வந்து நீங்க பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு நீங்களாவே அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ம். வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ம். சோ அது வந்து நான் எனக்கு அப்பதான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கு மேல இதான் நம்ம லைஃப். இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன். சரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு ஐடியா எடுத்தோம் இல்லையா? நம்ம அம்மா கிட்ட ம். ஒரு சின்ன ஃபண்ட் மாதிரி வாங்கிட்டு ஒரு ஒரு புரோக்கர் ஆஃபீஸ்ல ஸ்டார்ட் ம். பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அப்ப எனக்கு ஒரு ஒரு வெல்விஷர் அண்ணா ஒருத்தர் இருந்தாரு. அவருமே சொல்லுவார் நம்ம ஈவினிங் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுவோம். அப்ப அவர் சொன்னார் நீ ஏதாவது பண்ணலாம் எனக்கு ஒரு ஈவினிங் மார்னிங் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கல ஏதாவது கொஞ்சம் படி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பாரு அப்படின்னு. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லா புது பிகினர் எப்படி ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஒரு 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 ரூபா கூட என்ன சொல்றதுன்னா ஒரு சின்ன நாலேஜ் கூட கிடையாது மார்க்கெட்ல. ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தெரியுமே தவிர அந்த நம்ம ஹிந்து பேப்பர்ல டெய்லி ஸ்டாக்ஸ் தான் வரும் இல்லையா? இதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இது 500 இருக்கு, இன்னைக்கு இது 510 இருக்கு, நேற்று 500 நீங்க 10 510 ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேசிக் நாலேஜா ம். இருந்ததே தவிர வேற எதுவுமே பெருசா இல்ல. வழக்கம் போல என்ன எல்லா தப்பு பண்ணாலும் அதே தப்பு தான் நானும் பண்ணேன். சரி இதுக்கப்புறமா நம்ம வந்து இறங்கணும்னா எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இறங்குறோம். அது வரைக்கும் நம்ம இறங்கவே கூடாது. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல கத்துக்கிட்டு தான் இறங்கணும்னு சொல்லிட்டு 2011 எண்ட் 12 அந்த மாதிரி அப்படியே விட்டுட்டேன். நான் ட்ரேட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். 2 இயர்ஸ் அப்புறம் நான் உட்காந்து எனக்கு அப்ப பெரிய ரிசோர்சஸ் எல்லாம் கிடையாது. இப்ப இருக்க மாதிரி யூடியூப் எல்லாம் அவ்வளவு பாப்புலர் கிடையாது. யூடியூப் இருந்துச்சு பெருசா இப்ப இருக்க மாதிரி பாப்புலர் இல்ல. என்கிட்ட பெருசா ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இல்ல. எங்க போய் படிக்கணும் நம்ம வெளியே போய் 4 பேரை பார்த்தோம்னா நமக்கு யாராவது ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. யாராவது கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். எனக்கு எதுவுமே ஒரு ஐடியாவே இல்ல. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. 2014 பிகினிங்ல தான் வந்து மணி கண்ட்ரோல் இந்த இடி மார்க்கெட் ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதெல்லாம் போய் என்ன பண்ணுவோம்னா யாஹூ ஃபினான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல நீங்க சார்ட் எல்லாம் கொஞ்சம் லைட்டா பார்க்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி ஒரு சார்ட் எப்படி மூவ் ஆகுது, ஏன் இது இப்படி மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். புலிஞ்சர் பேண்ட் என்ன ஆர்எஸ்ஐ நேரத்துல படிக்க ஆரம்பிச்சு என்னோட இனிஷியல் கரியர் வந்து புலிஞ்சர் பேண்டும் ஆர்எஸ்ஐ வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். 2015 16 17 18 வரைக்குமே பாத்தீங்கன்னா நான் வெறும் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ் அப்படியே மாறி மாறி பண்ணிட்டு இருந்தேன். 2018 ரொம்ப வாலடைல் ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்ஸே நான் வாலடைல் ஸ்டார்ட் பண்ண டெரிவேட்டிவ் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஈக்விட்டிஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ம்ஹ்ம். அந்த ஈக்விட்டி இப்ப எஃப்என்டோல வந்து ஒரு 1000 குவான்டிட்டி இருந்தா நம்ம ஈக்விட்டிஸ்ல ஒரு 300 குவான்டிட்டி 1/3 அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப சமாளிக்க முடியல 2018 அந்த மிடில் எல்லாம் பாத்தீங்கன்னா. திரும்ப ஜனவரி மாசம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. திரும்ப அட்மிட் ஆகிறோம். அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னா சரி நீ பிரேக் எடுத்துக்கூடா உன்னால முடிஞ்சதை பண்ணு பெருசா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது வந்து பீஸ்ஃபுல்லா பண்ணி இது பண்ணலாம் அப்படின்ட்டா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணேன். ஆர்எஸ்சி ஆல்ரெடி நாங்கள் ஸ்டாக்ஸ்ல பண்ண அதே ஆர்எஸ்சி ஸ்ட்ராட்டஜி வந்து கமாடிட்டில நான் ஹாஸ்பிட்டல் இருந்த அதை அப்ப சும்மா தான் உட்காந்துருப்பாங்க ஒரு வேலை இருக்காது. ம். அப்ப நான் இருக்கும்போது என்ன பண்றேன் க்ரூட் ஆயில்லையும் சில்வர்லயும் அதை பார்த்துட்டு இருக்கேன். லைவ்ல அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். பேப்பர் டேன்னு சொல்ல முடியாது. நான் ஃபுல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது என் ஃப்ரெண்ட் கிட்ட கார்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இதான் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவனும் படிச்சுட்டு இருந்தான். ஒரு இது கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவன் 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கும். ஏன்னா காலையில 9 மணிக்கு அந்த இது கமாடிட்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு 11 கொஞ்ச நேரம் 11 மணி இருக்கு அப்புறம் 11:30 மணி ஆக்குறாங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ரைட், ரைட். 2 பேரும் மாறி மாறி பாத்துக்குவோம். நான் தூங்குறப்ப அவன் பாத்துப்பான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டெய்லியுமே எங்களோட டார்கெட் வந்து ரொம்ப கம்மியாக்கிட்டோம். இந்த ஸ்ட்ராட்டஜி படி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்விங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இறங்கி அப்படியே ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்போம். ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு வந்துடும். ஒரு 2 அட் டைம் 2 லாட் இறங்குவோம். மேக்ஸிமம் 8 லாட் வரைக்கும் போவோம். அப்போ வந்து ஒரு 17,000 40,000 தான் ஒரு லாட்டுக்கு கேபிட்டல். ஆமா. ரெக்கார்ட் ரைட். கேபிட்டல் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் 17 பொசிஷனுக்கு 40. சோ 2.25 லட்சம்ன்றது எங்களுக்கு வே இனஃப் அந்த 8 லாட் பண்றதுக்கு. 2 லாட் நாங்க இறங்குறோம். எங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்துச்சுன்னா கொடுத்துட்டு வந்துரும். எங்களோட டார்கெட் தான் என்ன எங்களோட ஸ்டாப் லாஸ் அவ்வளவுதான் இருக்கும். சோ இந்த மாதிரி கரெக்ட். போயிட்டு இருந்து இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வீக்லி எங்களுக்கு வந்து ஒரு 30,000 25,000 அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நல்லாவே போயிட்டு இருந்தது. மே வரைக்கும் சூப்பரா போயிருந்துடா. மே மாசம் நம்ம ட்ரம்ப் இருக்காரு இல்லையா? ட்ரம்ப்பும் நம்ம சைனா பிரசிடென்ட்டும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க போடுற சண்டையில இங்க ரத்த கலரி ஆயிடுச்சு. சரி நம்ம அங்க ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் பண்ணோம். அங்கேயே நம்மள இருக்க விடல. அங்கேயே இருந்து இங்க வந்தோம். இங்கேயும் இவனுங்க இருக்க விடல. ரொம்ப வாலிட்டிலிட்டி ஜாஸ்தி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹெல்த்தும் இந்த மாதிரி இருக்கு. கமாடிட்டியும் இதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது. கொரோனா வந்து மார்க்கெட் சரியான கிராஷ். அடுத்து என்ன பண்ண போறோம்னே தெரியாம அப்படியே இருந்த ஒரு டைம் தான். நம்ம வீட்டை பாத்துக்கணும் இல்லையா? அதனால எல்லார்கிட்டயும் வேலை கேட்டுட்டு இருந்தேன். எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஏன்னா நானும் கடன்காரன் தான் அந்த டைம்ல. கடன் வாங்கி கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தேன் ஃபேமிலி. அம்மா இருக்காங்க. என் அம்மா நான் தான் பாத்துக்கணும். சோ அப்படியே போயிட்டு இருந்தது. கடன் பாட்டு ரைட், அப்படியே ரைட். ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏறிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து டெலிகிராம்ல எல்லார்ட்டையும் வேலைக்கு வாட்ஸ்அப்ல இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஃபேஸ்புக்ல இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் போய் ஒருத்தன் வேலை கேட்கிறவன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வாழணும் இல்லையானா எப்படியாவது பொய் சொல்லக்கூடாது யாரையும் ஏமாத்தக்கூடாது. எப்படின்னா ஒரு வேலை பண்ணி அதுல வர காசுல நம்ம பண்ணணும். இந்த மீன் டைம்லயே பாத்தீங்கன்னா வெல்விஷஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்து என்னோட மெடிசன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு மெடிசன் அந்த டேப்லெட்ஸ் என்னோட ஹாஸ்பிட்டல்ல வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் போகணும். அந்த 3 months போற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. சோ அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பாரம் குறைஞ்சு. இப்ப என்னோட வேலை என்னன்னா ரெண்ட் பே பண்ணணும். நாங்க சாப்பிடணும். வேற ஏதாச்சும் எனக்கு இப்ப நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்றோம். ஒரு நெட் வேணும். எல்லாத்துக்குமே இப்ப அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்.
இப்படிதான் போயிட்டு இருந்தது. அதனால சரி ஒரு 5,000 ஏதாவது கிடைச்சா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலை கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி வேலை ரைட். கேட்டுட்டு இருந்தபோது தான் டெலிகிராம் ஃபாலோவர் வந்து சொல்றாரு, "ஏன் கௌரி உன்கிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்கில்ஸ் இருக்கு. நீ வந்து தப்பான இடத்துல நீ வந்து ஏன் ஈக்விட்டிலேயே பண்ணணும் இல்ல கமாடிட்டிலேயே பண்ணணும்னு யோசிக்கிற? வேற மாதிரி டிஃபரெண்டா யோசிங்க. ஆப்ஷன் செல்லிங் ஒண்ணு இருக்கு. ட்விட்டர் பக்கம் போய் பாரு. உனக்கு வந்து நிறைய பேர் பெருசா பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொன்னா. சரி இவர் சொன்னதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ட்விட்டர் அப்ப ரொம்ப நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணேன். சரி இவர் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப இன்ஸ்டால் பண்ணி உள்ள வந்து பார்த்தா, அவர் சொன்ன மாதிரியே அவர் இந்த 2, 3 அக்கௌண்ட்லாம் சொல்லியிருந்தாரு. பெரிய பெரிய அக்கௌண்ட் ஹேண்டில்ஸ் சொல்லலாம். அவங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில பண்றாங்க, கோடிக்கணக்கில பண்றாங்க. தாறுமாறா பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அத பார்க்கும்போது எனக்கு வந்து டெம்ப்ட் ஆவல. நம்ம வந்து சரி ஓகே நம்ம இருக்கிற 5,00,000 போட்டு இத ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டெம்ப்ட் ஆவல. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி மணி மேக் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு புரிஞ்சிக்காம நான் ஒரு விஷயத்த இறங்க மாட்டேன். சரி இது எப்படி வந்து ஆப்ஷன் செல்லிங் ஒர்க் ஆகுது? நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணிருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஸ்டாக்ஸ் எல்லாம் ஷார்ட் அடிச்சிருக்கோம். அப்ப ஆப்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. சரி அப்புறம் அதை பத்தி ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சு. நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த டைம்ல சுந்தர் சார் வீடியோ, ஜெகன் சார் வீடியோ, இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. ஓகே சோ இது மாதிரிலாம் பண்றலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இது ஒரு ப்ராசஸ்ல அப்படியே போயிட்டு இருந்தது. சரி ஓகே ஆப்ஷன் செல்லிங்ல நமக்கு வந்து பணம் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு ₹5 ₹10 ஆப்ஷன் செல் பண்ணி கூட நம்ம இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலான்றது எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. சோ ஒரு ஐடியா கிடைச்சது. ஓகே நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அது ஒரு பேஸ் தான் இருந்ததே தவிர எனக்கு வந்து என்னன்னா நான் ஒரு விஷயத்துல இறங்குறேன்னா எனக்கு வந்து ஏ டு செட் இருக்கணும். எனக்கு வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராஃபிட்ட பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து அதுல இருந்து என்ன ரிஸ்க் இருக்கு நமக்கு, பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நமக்கு என்ன பிரச்சனை வரும். சரி இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. சரி நம்மளோட இப்ப என்னன்னா ஆப்ஷன் செல்லிங்ல பணம் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி அதுல பணத்தை நம்ம சம்பாதிக்கலான்றதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க கேட்டீங்களா அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல காலையில 8 மணி அம்மா லேப்டாப் எடுத்து கொடுத்தாங்கன்னா நைட் ஒரு 10 11 மணிக்கு அதை பாட்டு ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா மத்த உங்களை மாதிரி நான் வந்துட்டு எங்கேயும் வெளில இருந்து போறது கிடையாது. வாஷ்ரூமும் சரி எல்லாமே சரி என்னோட பெட்லேயே தான் இருக்கும். என்னோட லேப்டாப்பும் பக்கத்துலயே இருக்கும். ஃபுல்லா தான் என் மவுஸ் தான் வந்து கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா அது சொல்லும். உன்னை வச்சு செஞ்சிருக்கான்றது சொல்லும் மவுஸ். காலையில ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். எனக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆப்ஷன் செல்லிங்ல நீங்க டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண வேலைக்கு கிடையாது. சோ நான் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் இண்டெக்ஸை பத்தி பார்த்ததே இல்ல. நான் இதுக்கப்புறம் இண்டெக்ஸை பத்தி ஃபுல்லா படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்து அதுக்கு ஒரு என்ன இண்டிகேட்டர் போடலாம் அப்படின்னு பார்த்தபோது சிபிஆர் வந்து நம்ம இண்டெக்ஸ்க்கு வந்து சூப்பரா ஒர்க் ஆகுதுன்றது தெரிய வந்துச்சு. ஸோ அக்டோபர் ஓகே. நவம்பர் அந்த டைம்ல என்ன பண்றேன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் வச்சு நான் வந்து ஃபுல்லா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பேக் டெஸ்ட்னா இப்ப இருக்கவங்க வந்து சும்மா வந்து ஒரு 2 3 நாள் சார்ட்டை பார்த்துட்டு ஓகேப்பா இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு இறங்கிடுறாங்க. அது வந்து அதான் பெரிய தப்பா இருக்கு. டெக்னிக்கல் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்க்கு நிறைய இப்ப நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு. ஆன்லைன் ஆப்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து என்னன்னா நம்மளோட எமோஷனல் கண்ட்ரோல் வந்து நம்ம நேரா போய் பாடுறதுதான் தெரியும். அந்த நாள்ல பர்டிகுலர் டேல 2019 17 எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் கச்சாமச்சான்னு போயிருக்கும். அந்த மாதிரி ம். டேல நீங்க அந்த சார்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தாதான் அந்த மாதிரி டேல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எங்க கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, இல்ல ஃபியூச்சர்ல வந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பாட்டு இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்லாம் ஒரு ஒரு வெப்சைட் தட்டி விட்டீங்கன்னா அது பாட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். நம்ம லைவ் மார்க்கெட்ல உட்காரப்ப கைகள்லாம் உதற ஆரம்பிச்சு அது ஃபுல்லா இருக்கவும் நம்ம என்ன ஆச்சுன்னா ஃபுல்லா உட்காந்து நான் ஒரு நாள் உட்காந்தேன்னா அந்த சிபிஆர் இண்டிகேட்டர்ல அந்த இண்டெக்ஸ் ஒரு நாள் பேங்க் நிஃப்டி ஒரு நாள் நிஃப்டி வச்சுட்டேன்னா ஒரு அந்த அந்த என்னோட செட்டப் ஒன்று இருக்குண்ணா இந்த சிபிஆர் ரிவர்சல் பிவோட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுறது சிபிஆர் அந்த டிசி பிசில இருக்கு அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுறதுலாம் வந்து இது ரொம்ப பேஸா இருக்கும். யூடியூப்ல 2 3 வீடியோ எல்லாம் பார்த்து இந்த பேசிக்ஸ் மட்டும் கத்துக்கிட்டேன். சோ நான் ஃபுல்லா உட்காந்து ஒரு ஒரு நாள் சார்ட்டுமே ஃபுல்லா ஒரு 3 4 வருஷமா பார்த்துருப்பேன் நான். எனக்கு வந்து என்னன்னா நம்ம நம்ம ஒரு ஒரு 6 மாசம் நீங்க வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் சார்ட் பார்த்தும் போது ரொம்ப லோ ஆயிடும் இந்த மாதிரி. என்னடா இது ஓகே. நமக்கு வந்து ஒரு வேலை இல்ல நம்ம அடுத்த மாசம் எனக்கு என்னன்னா எனக்கு வந்து என்ன நம்பி இருக்கவங்கள நான் சம்பாரிச்சு அதுல அந்த காசுல எதனா செலவு பண்றதா எனக்கு பிடிக்கும். சோ எவ்வளவு நாள் தான் நம்ம கடன் வாங்கிட்டே இருக்குது ஒரு சரி கடன் ஏறிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வந்து தான் போகும். நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருக்கோம். இந்த பேக் டெஸ்ட் நம்ம வந்து இன்னுமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணும். நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அடுத்து எங்க போறோம்ன்றதான் பார்க்கணும். இதுல இருந்து நமக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா இன்னைக்கு நாள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் ஒரு 2 நாள் சார்ட் மேல போறோம். ஒரு டிசி வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஒரு பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கீழே விழுந்திருக்குன்னா அந்த ப்ராஃபிட்ட பாருங்க. 2000 ப்ராஃபிட் இருக்கா? ஃபியூச்சர்ல நம்ம சம்பாதிக்க போறோம்னு தெரிஞ்சா நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். நீங்க இன்னும் ஒரு 10 நாள் பேக் டெஸ்ட் பின்னால போக ஆரம்பிப்பீங்க. சோ இப்படியே பார்த்து சில பல வருஷங்களை பார்த்து முடிச்சேன். இது ஒரு 2 3 மாசம் ஆயிடுச்சு நான் இதுக்கு. இந்த ஒரு நாளைக்கு தான் இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். நீங்க எவ்ரி டே வந்து அப்போ அந்த சார்ட் எடுத்துட்டு, அந்த சார்ட்ல இந்த நீங்க சொல்ற அந்த பிவோட் ரேஞ்ச்லாம் போட்டு பார்த்துட்டு, மேனுவலா இதுக்கு முன்னாடி இருக்கிற 3, 4 இயர்ஸ்லாம் எப்படி ஆக்சுவலி மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னு எவ்ரி சிங்கிள் டே பார்த்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 3 ஆமாண்ணா. மாசம் அத ஸ்பெண்ட் இப்ப பண்ணியிருக்கீங்க. டிசில இருந்து ரிவர்ஸ் ஆனா எவ்வளவு ரிவர்ஸ் ஆகுது? ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைக்கலாம்? இப்போ ஓகே. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு 5 மினிட்ல பார்ப்பேன். ஒன் டேலயும் பார்ப்பேன். இந்த 2 சார்ட்ட போட்டுட்டு இப்படியே பின்னால போயிட்டு ஸ்கிரீனை மூவ் பண்ணி அப்படியே தான் ஒண்ணா பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நிறைய பேர்ட்ட என்ன பிரச்சனைனா எல்லாருமே வந்து பணம் வந்து ஈஸியா சம்பாதிக்கணும் பாக்குறாங்களே தவிர எஃபர்ட் வந்து யாருமே போடுறதுக்கு வந்து ரெடியா இல்ல.
சும்மா ஆமா. போயிட்டு தட்டி விட்ட ஒரு பேக் டெஸ்டிங் ஆப் ஏதாவது ரிசல்ட் கொடுத்ததுன்னா அதை இறங்கி பண்றோன்ற மாதிரி இறங்கிடுறாங்களே தவிர, நம்ம இப்ப வரைக்கும் சரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போன வருஷம் 2021 மார்ச் மாசமா எந்த மாசம் தெரியல கரெக்டா. ஆக்சுவலா அந்த மார்ச் டு மேவான்னு தெரியல. ஏதோ ஒரு மாசம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹால் பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஓபன் பண்ணாங்க. ஈவினிங் ஓபன் ம்ஹ்ம். பண்ணா கால் ஆப்ஷன் தான் பிச்சிட்டு மேல பறந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த எந்த ஒரு பேக் டெஸ்டிங் ஆப்லயுமே இருக்காது. நீங்க லைவா போய் இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓ இந்த மாதிரி நாள்ல காலையில இருந்து மார்க்கெட் ட்ரேடே ஆகல, ஒரு 4 மணிக்கு அப்புறம் வந்து கேண்டில் ஓப்பன் ஆகி இப்படி கச்சா முச்சான்னு போயிருக்குன்றது தெரிய வரும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு அந்த ட்ரேடிங் சைக்காலஜி சொல்றாங்க இல்லையா, அது அப்பதான் நமக்கு ம். தெரியும். ஓ இந்த மாதிரி கச்சா முச்சான்னு போனா நம்ம இது வந்து ஆல்ரெடி நீங்க பாத்திருக்கோம். அதை வந்து நம்ம இன்னைக்கு அந்த லைவ் மார்க்கெட்ல வரும்போது நம்ம என்ன ஹேண்டில் பண்றோம்ன்றது தெரியும். ரைட். காலையிலருந்து நீங்க அதாவது ஈவினிங் வரைக்கும் அந்த கம்ப்ளீட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணா கூட நான் நேர்ல பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு இந்த கட்ட விரல் மட்டும் தான் வச்சு நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னு. சோ இந்த கம்ப்ளீட் இதுவுமே ஆமாங்க. லேப்டாப் வச்சு குடுக்கும்போது கூட அந்த ஒரே ஒரு கட்ட விரல் வச்சு தான் நீங்க இந்த எல்லா வொர்க்குமே பண்ணதா? ஆமா. ஆமாடா. கொஞ்சம் என்னடா கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே கையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். டக்கு டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் ஓ! யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் பண்ணுவேன். கண்ணெல்லாம் எரியும். அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? கண்ணெல்லாம் இருக்கதான் செய்யும். பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க கூடாது. ஆனா எங்க எப்படி இருக்க வேண்டியவன் கரெக்ட். அதையே யோசிச்சுட்டு இருந்தனால வேலைக்கு ஆகாது. அடுத்து என்ன பண்றதுன்னு போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் நம்ம. வாழணும் ம். இல்லையா? ட்ரேடு முடிஞ்சோன நான் என்ன பண்ணுவேன்னா, அன்னைக்கு ஈவினிங் நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட் முடிஞ்ச உடனே, இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன செட்டப்லாம் ஃபர்ஸ்ட் விட்டுருக்கோம். நம்ம பண்ணது கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா? அப்படின்றத ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவேன் நான். டிஸ்கிரிமினேட்டரி ட்ரேடுக்கும் சரி, சிஸ்டமேட்டிக் ட்ரேடுக்கும் சரி, நான் ஃபுல்லா ஈவினிங் ஆனா மார்க்கெட் முடிஞ்சா அனலைஸ் பண்ணுவேன். நம்ம அப்பதான் தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம். இல்ல ஒரு சில டார்கெட் நம்ம ஏர்லியா குடுத்துட்டோமா? இல்ல இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி வந்திருக்கா? அந்த என்ட்ரி வந்து என்ட்ரி எப்படி போயிருக்கு? திரும்ப ஒரு என்ட்ரி குடுத்தா, அது திரும்ப டார்கெட் போயிருக்கா? இல்ல ஸ்டாப் லாஸ் போயிருக்கா? அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட மத்த வேலைய பார்க்க ஆரம்பிப்பேன். நான் குடிக்கிறதோ, இல்ல டின்னரோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் நானு. பட் இன்னொன்னு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்கண்ணா. அவங்க வந்து ஒரு தடவ என்ன பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாரி எவ்வளவு சம்பளம்னு கேட்டபோது, எனக்கு வந்து காலையில 9 மணிக்கு வேலைக்கு போவேன்பா. 6 மணிக்கு என்ன ம்ஹ்ம். விடுவாங்க. வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 7:30 மணி ஆயிரும் டிராவல் பண்ணி வரதுக்கு. ஒரு நாளைக்கு ம்ஹ்ம். சம்பளம் ரூ. 250 சொல்றாங்க. சோ அந்த அப்பா! மாரி ஒரு பட்டறையில வேலை செய்றாங்க. ஒரு பட்டறையில வேலை செய்றாங்க. ஒரு ரூ. 250 தான் உங்களுக்கு சம்பளம். காலையில ஆரம்பிச்சு உங்களுக்கு லஞ்ச் பிரேக் ஒரு 1 ஹவர் இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன யோசிச்சு வயசு? பாருங்க ஒருத்தர் 60 வயசுண்ணா அவங்களுக்கு. அப்பா! நீங்க யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒருத்தர் இந்த மாரி மாடு மாரி உழைச்சாதான் ஒரு ரூ. 250 கிடைக்குது. என் மாமாவும் அதே மாரி ஒரு இடத்துல வேலை செய்றாரு. அவருக்கு ஒரு 350 இல்ல 400 இருக்கும் நினைக்கிறேன் சேலரி அந்த டைம்ல. அவரு இதே மாரி தான். காலையில அவரு ஓட்டில இருந்து 6 மணிக்கே போயிடுவாரு. ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவாரு. சோ அவரு ம். அந்த ஒரு நாள் ஃபுல்லா செஞ்சாதான் அவருக்கு ஒரு ரூ. 400 ரூ. 500 கிடைக்கும். இங்க மார்க்கெட்ல வரவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் வரேன் என்கிட்ட ஒரு ரூ. 1,00,000 இருக்கு. 1,00,000 கூட பரவாயில்ல. அந்த டைம்ல வந்து கேட்பாங்க. என்கிட்ட 50,000 இருக்கு ப்ரோ. டெய்லி எனக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம்ல ம்ஹ்ம். இது அசால்ட்டா சொல்லுவாங்க. என்னடா இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. 10,000 வச்சு ஒரு நாளைக்கு ரூ. 1000 மாசத்துக்கு ரூ. 30,000. அப்ப நீ வந்து 300% ரிட்டர்ன்ஸ் ஒரு மாசத்துக்கு எதிர்பார்க்கிற நீ அம்பானி அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுற ஒரு 2 வருஷத்துல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். சொன்னா பிராக்டிகல் பாசிபிலிட்டி சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்கண்ணா. எல்லாரோட ரைட். எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வந்து பயங்கரமா இருக்கு. அதானி ஸ்டாக்ஸை விட ஓவரா இருக்கு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே. சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் அந்த பிப்ரவரி மார்ச் இப்படியே போயிட்டு இருந்துச்சா எனக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து. சரி அடுத்து வந்து கேபிட்டல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்தோம். கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாலும் லாஸஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா எங்கள்ட்ட இருக்க அப்போ வந்து மார்ஜின் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 25,000 ஸ்டார்ட் பண்ணாங்கண்ணா ஒரு லாட். அப்பதான் கரெக்டா வந்து சொல்றாங்க செபில இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அடுத்த மாசத்துல இருந்து 50,000 ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பாட்டு சிவனேன்னு ஈக்விட்டியில பண்ணிட்டு இருந்தேன். அங்க வச்சு வளடையில அடிச்சு அமிச்சிங்கன்னு கமாடிட்டிக்கு வந்தேன். கமாடிட்டிக்கு வந்தா இவங்க 2 பேர் போடுற சண்டையில மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணி அங்கே இருந்து துரத்தி அமிச்சிங்க. இண்டெக்ஸ் வந்தேன். இங்க இருந்துமா திரும்ப சரி ஓகே இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டே இருக்குண்ணா. இங்கே நம்ம ஸ்டக் ஆயிடக்கூடாது இல்லையா? எவ்வளவு பேர் ட்விட்டர் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. நம்ம ஒரு நாள் ட்ரேட் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் பண்ணாங்க. அவங்க எதையுமே கண்டுக்கல. நீ பண்றத பண்ணு நான் பண்றத பண்றேன்னு அவங்க மட்டும் உட்காந்துருந்தாங்க. 30,000 கேபிட்டல் 45,000 ஆச்சு 75,000 ஆச்சு. சோ எங்கள்கிட்ட அப்பவே ஒரு 2,50,000 கேபிட்டல் ஒரு 3,00,000 கேபிட்டல் வச்சிருந்தாலுமே நான் வந்து உருள தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, சரிப்பா நமக்கு வந்து நல்லா இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஒத்து இருக்கிற காசை மொத்தமா போட்டு ஒரு 10 மாடி எடுத்துருவோம். இந்த ஒரு மாசம் சம்பாதிக்கிறத ஒரே நாள்ல சம்பாதிச்சோம்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நாள் அந்த அந்த ஒரு நாள்ல கரெக்டா மார்க்கெட் ஆப்போச்சு அனுப்பும். என்ன பண்ணுவாங்க ஒரு 10 பாயிண்ட் வரட்டும்பா. ஒரு 10 லாட் இறங்கி அடிச்சிருவோம். அப்படின்ற மாதிரி குடுப்பாங்க. அன்னைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அது ஸ்டாப் லாஸ் போகும். இவங்க என்ன பண்ணணும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்டாப் லாஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க இவங்க. அப்படியே வச்சிருந்து அது மேல வச்சு செஞ்சு கேபிட்டல பாதி காலி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஐயோ என்ன பண்றது? எனக்கு வந்து மைண்டே சரியில்லை. நான் அதை பண்ணிக்க போறேன், இதை பண்ணிக்க போறேன் புலம்பிட்டு இருப்பாங்க. சோ நம்ம என்னன்னா ஒரு சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடும் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஒரு லாட் தான் பண்ண போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு இதான் டார்கெட் இதான் ஸ்டாப் லாஸ். நம்ம பண்டிகை சேஸ் இருக்காரு இல்லையா? அவர் வந்து ஆ. என்ன பண்ணுவாங்க ஸ்டாங்கல்ஸ் பண்ணுவாங்க. சரி நான் அவரோட யூடியூப் வீடியோஸ் அந்த ஜனவரில இருந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். டெய்லியுமே ஈவினிங் போடுற 40 மினிட்ஸ் இருக்கும். இப்ப எல்லாருக்கிட்டுமே என்னன்னா யாருமே ஒரு 5 நிமிஷம் கூட பார்க்க மாட்டாங்க. யூடியூப் ஷார்ட்ஸ்
30 செகண்ட் ம். பாக்குறேன், அடுத்து நான் போறேன், அடுத்த ரைட் பண்றேன். அவரோட வீடியோ ஒரு வீடியோ 40 நிமிஷம், ஒரு 1 ஹவர் கூட இருக்கும் ஒரு சில வீடியோ. நான் உட்காந்து ஈவினிங் நான் வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் மார்க்கெட் முடிஞ்சோனே. அவர் போட்டாரா 40 நான் தான் முதல் ஆளா போய் பார்ப்பேன். போயிட்டு மொத்த வீடியோ ஃபுல்லா ஒரு இது கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்பேன். எப்படி பண்றாருன்னு தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணேன், ஒரு 2, 3 மாசம் அப்படியே வீடியோ பார்த்துட்டு நான் வந்து சென்சிபிள்ல பேப்பர் டேட் பண்ணிட்டு இருந்தேன் நான். எந்த இடத்துல என்ட்ரி, எங்க எக்ஸிட் ஆறோம், திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுது எல்லாமே அவர் காட்டுவாரு. நான் பண்ண பேப்பர் டேட்டுக்கு அவருக்கு கம்பேர் பண்ணுவேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் பெருமையா சொல்லுவேன், மச்சான் நான் இன்னைக்கு அவரோட பெருசா ப்ராஃபிட் பண்ணிட்டேன்டா, இன்னைக்கு அவரே பெருசா பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பண்றது நம்ம பேப்பர் ட்ரேட், இதை பெருமை வேற. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே என்ன பண்ண சரி எனக்கு இது வந்து ஓரளவுக்கு நல்லா கான்ஃபிடண்டா இருந்துச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், ஒரு இதே பேப்பர் ட்ரேட் ஒரு மாசம் 2 மாசம் ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் எடுத்துட்டு தான் நான் வந்து லைவ் மார்க்கெட்ல ட்ரேடுக்கு போனேன். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நான் ஒரு ட்ரேட் ஒன்று பண்ணேன். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வால் ட்ரேட் இருக்கும். ஆமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு லெக் எடுப்போம், அந்த லெக் பிரீமியம் கரைஞ்சிரும். அது கொஞ்சம் மேல தூக்கி வைப்போம். அதான் அவரும் பண்ணுவாரு. லெக் ஒன்று தூக்கி ம். வச்சுட்டு மேல போற லெக் கொஞ்சம் ரோல் பண்ணிட்டே இருப்பாரு. சோ ம்ஹ்ம். இதை பண்ணி 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 எனக்கு வந்து ஒரு 50 ஆர்டர் 48 ஆர்டர் என்ன போட்டுருப்போம். போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லப்பா நீ இவ்வளவு ஆர்டர், நான் ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் போடுவோம். நம்ம திடீர்னு இவ்வளவு பேர் ஆர்டர் போட்ட உடனே அவங்க அப்படியே ஒரு கெத்து. நான் என்ன பண்ணேன், எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுருந்தேன். நான் பாருங்க நீங்க எவ்வளவு ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் 1200 ப்ராஃபிட் இருந்தது இன்னைக்கு. ஆனா ஆ. brokerage கை காலு புடிப்புக்கு எல்லாம் போக 1500 அன்னைக்கு நான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. 300 ரூபாய் மைனஸ் பாக்கெட்ல இருந்து. இங்க வா தம்பி, இங்க வா, இந்த பாக்கெட் வந்து பணத்தை கொடுத்தாங்க உருவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் போய் பார்த்தா அந்த ஒருவருக்கு ஆர்டருக்கு நம்ம பணம் கட்டணும் இல்லைனா, அந்த ஆர்டருக்கு பணம் கட்டணும், ஹெட்ஜுக்கு வேற காசு கட்டணும். இதெல்லாம் போனா ஒண்ணுமே நிக்கல. ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வர. அவர் போறாரு மந்த் இந்த வீடியோ போறாரு, இந்த மந்த் நம்ம ப்ராஃபிட் பண்ணேன் பாருங்கன்னு போட்டாரு. நம்ம போனா பிளாட்டா கூட இல்ல, மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கோம் நம்ம. சரி இது நமக்கு செட் ஆகாது. அப்புறம் தான் ஒரு ஐடியா கிடைச்சது. நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம பண்றது கரெக்ட் தான். ஆனா அது வந்து குவான்டிட்டி சைஸ் வந்து சரியில்லை. பொசிஷன் சைசிங் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு வந்து சரியாது. ஆனா இது ஒரு விஷயம் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். நம்ம வந்து எந்த ஒரு டைமும் வேஸ்டா நம்ம போடுற டைம் வேஸ்டா போகாது சொல்லுவாங்க இல்லையா. நான் அத்தனை மணி நேரம் டெய்லி வீடியோ பார்த்ததுக்கு அவர்கிட்ட ஒரு ஐடியா கிடைச்சு. நாளைக்கு ஓகே நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், ஒரு ஐடியா கிடைக்காம இருந்துச்சு, யாராருக்கிட்டே வேலை கேட்டுட்டு இருந்தோம். நான் சொன்ன ம். மாதிரி ஒரு காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஒரு வேலை பண்ணாதான் நமக்கு ஒரு 5000 இல்ல 10,000 கிடைக்குதுன்னா நமக்கு இதுல ம். பெரிய ப்ரெஷர் இல்ல. அதாவது என்னன்னா ப்ரெஷர்னா பிசிக்கல் ஒர்க், என்னால பிசிக்கல் ஒர்க்கும் போட முடியாது. கரெக்ட். அப்படி இருக்கும்போது இது நமக்கு ஓகே, நம்ம கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பிரைஸ் அடிக்கிறோம்னா கரெக்டா நம்ம புக் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான். விவேக் பஜாஜ் சார் வந்து இந்த எஃப்டிஎஃப் நடத்திட்டு இருந்தாரு. அந்த டைம் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ தான். ஓ! ஓகே. உங்களோட 920 ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. 920 பிளஸ் இன்னொரு பொசிஷன் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணிருந்தீங்க. ரைட், அது ரைட். வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே எடுத்து தேர்ஸ்டே ஸ்கொயர் ஆஃப் பண்றது 100% ஸ்டாப் லாஸ். சோ இது ரெண்டுமே ஷேர் பண்ணிருந்தீங்க. அதுல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு, அதாவது ஆல்ரெடி நான் அந்த வண்டி சேல்ஸோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஸ்டாங்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னுமே நல்லா இருக்கே பரவாயில்லையே. அது வந்து நமக்கு வந்து ஒரு அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் 30 to 40% அந்த மாதிரி இருக்கும் போடுவோம் ஸ்டாப் லாஸ். ஏன்னா அது வந்து ஸ்டாங்கர்ஸ் நல்ல சின்ன பிரீமியம் இருக்கும். இது வந்து பெரிய பிரீமியம் அர்த்த மணியில பண்றோம். 25% தான் ஸ்டாப் லாஸ். ரெண்டுத்துக்கும் ஸ்டாப் லாஸ் மேலே போட்டு வச்சிரும். ஓகே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு இது ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துச்சு. இதே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது சொல்லிட்டு வழக்கம் போல என்ன பண்ணிட்டேன், இதோட பாதகங்கள் எல்லாம் பார்க்காம உள்ள இறங்கிட்டேன். சரி இறங்கி ம்ஹ்ம். பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உங்க வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணேன், நல்லா ஓடிட்டு இருந்தது 920 ஆக்சுவலா. அப்பதான் ஸ்டாக் மார்க் பத்தி நீங்க அதை சொல்லியிருந்தீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வீக்கெண்ட் உட்காந்து என்ன பண்ணுவேன், மொத்த பாஸ்கெட் ரெடி பண்ணிடுவேன். 20 பாஸ்கெட்ல 20 ஸ்டார்டர் போட்டுருவேன். ஓ! ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம எந்த வந்து லெவல்ல இருக்குன்னு மேனுவலா தெரியாதுல்ல. அதனால. சும்மா எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா. நான் வந்து வீக்கெண்டே உட்காந்து என்ன பண்ணுவேன், ஃபுல்லா ஸ்டார்டர் 20 ஸ்டார்டர் ரெடி பண்ணிடுவேன். இப்ப ஓ! மார்க்கெட் வந்து 35,000 இருக்குன்னா 35க்கு மேல ஒரு 1000 கீழே ஒரு 1000 ஸ்டார்டர் ரெடி பண்ணிடுவேன். என்ன ஆ, பண்ணுவேன்னா ஆ. அந்த பாஸ்கெட்ல ரெடி பண்ணிட்டு ட்ரேடிங் வியூல என்ன பண்ணுவேன் உட்காந்துருவேன். சோ நான் என்ன பண்ணுவேன், ட்ரேடிங் வியூல உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். மொபைல்ல பாஸ்கெட் இருக்கும் ரெடியா. அந்த 919 மேல அப்படியே கையெல்லாம் படபடன்னு ரெடியா வெயிட் பண்ணிருப்பேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைக் அந்த செலக்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணோம் இல்லையா, நம்ம மேனுவலா பண்றோம். அது வந்து 50க்கு மேல போச்சுன்னா அந்த 100 ஸ்ட்ரைக் ஆயிடும், கீழே வந்துச்சுன்னா இது கீழே இருக்க ஸ்ட்ரைக் ஆயிடும். சோ அதை கரெக்டா பார்த்து அந்த டைம் பார்த்து டம்னு அடிச்சு விட்டுருவேன். அதுவும் எனக்கு வந்து என்னன்னா 920க்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா என் ஃப்ரெண்ட் வீட்டுல போய் சொல்லுவேன், மச்சான் இங்க பாரு டேய் கரெக்டா ஆல்கோட நான் பீட் பண்ணிட்டேன்டா, 920 ஆர்டர் வந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 12,000 13,000 இருக்குன்னா brokerage சார்ஜஸ் இது அதுன்னு எல்லாம் போக இதுல வேற நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆரம்பத்துல பண்றோம் இல்லையா, நமக்கு தான் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு, நம்ம சும்மா இருக்க மாட்டோம். மார்க்கெட்டிங் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு லெக் ஸ்டாப் லாஸ் வச்சிரும். சும்மா இருக்க லெக்க சும்மா விட்டா சும்மா இருக்கும், நம்ம கையை உள்ள விட்டு நோண்டி என்ன பண்றது, இயர்லி எக்ஸிட் ஆகுது. நீங்க சொல்றதுலாம் மைண்ட் வந்து போகும், தம்பி இந்த மாதிரி வந்து காலையில இறங்கினா ஈவினிங் 320 315 ஸ்கொயர் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது நீங்க வந்து போனாலும் உங்களை அப்படியே ஓரமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நடுவில் இறங்கிடும். நல்லா போற காலை எடுத்து விட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டா மேல வரும்போது ஒரு பேனிக்ல ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா மேல வந்து அதுக்கப்புறம் கீழே விழுந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா செம்ம காண்டா இருக்கும். ஆமா. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நீங்க பண்ற லாஸை விட அது ரொம்ப கொடுமையா இருக்கு. நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்லப்பா, ஆஸ் பர் சிஸ்டம் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும்.
பட் ஆனா இந்த மாதிரிலாம் நோண்டி வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க போய் நீங்க நிறைய வீடியோ சொல்லியிருக்கீங்க. சிஸ்டம் வந்து நம்ம பண்ணிட்டோம்னா அதை கையை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஐடி ஜெகன் சார் வீடியோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் வந்து ஒரு வீடியோல போட்டிருந்தாரு, நான் வந்து 920 வந்து 2-3 இடத்துல பண்றேன், காம்போ மாதிரி எடுத்து பண்றேன் அப்படின்னும் போது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய நாள் எக்ஸ்பெர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே என்னோட காலை போட்டு 2 மணி டம் அடிச்சு மொத்தமா ஸ்கொயர் ஆஃப் நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ரைட் ரைட் ஓகே ஆமா ஒரு சொல்ற மாதிரி பார்த்தோம்னா அப்ப 9:20 கொஞ்சம் இறங்குறோம். ஒரு அடுத்து ஒரு 10 மணிக்கோ இல்ல ஒரு 9:30க்கோ அடுத்து 11 மணிக்கோ ஒன்று இறங்கணும்னா இது காலையில சாப்பிட சரிச்சாலும் அடுத்து மேல வரும்போது அது பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. சரி நம்ம கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அக்கௌண்ட் கிரெடிட்ஸ் எல்லாம் வாங்கி போய் ஃபுல்லா பேக் டெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலா ஒரு பேஸ் கொடுத்தாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சா போதும் நான் உள்ள பூந்து என்னோட நம்மளால என்ன பண்ண முடியுன்றதெல்லாம் நோண்டி பாத்துருவேன். சோ நான் சார் வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு காம்போ ரெடி பண்ணிட்டேன். செப்டம்பர் ஓகே பாரு அடுத்த மாசம் அக்டோபர் என் மாசம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசத்துல முடிக்கிறேன். 6வது மாசம் FTF ல வரேன். ட்விட்டர்ல ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வராங்க. அந்த மாதிரி ஒரு செம பூஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு லாட்டு பண்ணியே காசு பண்ண முடியும், ஒருத்தருக்கு 3 லாட்டு போயிட்டாராங்க. 3 ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை 3 லாட்டு பண்ணாலாவது புரோக்கரேஜ் கம்மியாகும், எல்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் ட்ரிபிள் ஆகும், ஆபரேஷன் காஸ்ட் குறையும். சோ இதெல்லாம் போய் நம்ம கையில ஒரு காசு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்டோபர் மாசம் செம்மையா ப்ராஃபிட் பண்ணிருந்தா ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தேன். அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 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 15,000 தான் வந்துச்சு நினைக்கிறேன். ஆக்சுவல் ப்ராஃபிட்டே 15 தான். அதுல இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போக பெருசா வந்தாமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா 0 தான் நினைக்கிறேன் எனக்கு பெருசா. அந்த மந்த் ஜெகன் சார் கூட பெருசா எவ்வளவு பண்ணான்னு தெரியல. அவரெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாரு. அப்பதான் யோசிச்சேன், ஓகே அவர் வந்து பாத்தீங்கன்னா பல லாட் இதே தான் மல்டி ஸ்டேயர்ஸ் அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னாச்சோ அதான் இங்கே ஆச்சு. அவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து பெரிய குவான்டிட்டியில பண்றதுனால புரோக்கரேஜ் வந்து சேவ் ஆகுது. நம்ம வந்து ஒரு குவான்டிட்டியா 3 ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா நம்மளால கொஞ்சம் சர்வே பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்ன பண்ணுன்றது தெரியல. பட் ஆனா நம்ம இது என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி விட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் போக முடியல. ஒரு ஸ்ட்ராட்டஜியை 3 லாட்டு பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு காம்போ பண்றப்போ டிராவல் வந்து கொஞ்சம் குறையுது, ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. சரி ஓகே ஏதோ பண்ணணும் தெரியுது, என்ன பண்ணுன்றது தெரியல. நவம்பர் மாசம் சரியான அடி. நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 20,000 லாஸ் ஆச்சு. நம்ம ப்ராஃபிட் பண்ணாலே நம்ம பிளாட்டா தான் இருப்போம், லாஸ் ஆயிடுவோம் கொடுக்குற காசுலாம் போக. லாஸ் பண்ணா என்ன ஆகும், புரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாம் போட்டா எங்கேயோ போய் நின்றுடும். சோ 15,000 20,000 லாஸ் ஆச்சுன்னா புரோக்கரேஜ் சார்ஜஸ் போக ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுச்சு. டிசம்பர் மாசம் சம ப்ராஃபிட். இவங்க புரோக்கர் வழக்கம் போலதான் இவங்க புரோக்கரேஜ் எல்லாம் கொடுக்க போனாலுமே எங்கிட்ட ஒரு 15,000 13,000 இருந்துச்சு கையில. சரி ஓகேப்பா நம்ம 5,000 சம்பளத்துக்கு வேலை கேட்க ஆரம்பிச்சோம். நீங்க கிட்ட ஒரு 10,000 என்னோட எக்ஸ்பென்ஸே என்னோட செலவே 10,000 தான் மாசம் சார். அந்த ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டுல ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் போக பரவாயில்ல, நம்ம எக்ஸ்பென்ஸ் மேல வந்துச்சு. ஓகே இதே மாதிரி கண்டினியூ ஆனா போதும் ப்ரோ, நம்ம வந்து சார்ஜஸ் இது இருக்கு, நம்ம அப்புறமா யோசிப்போம், குவான்டிட்டி இப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் அதை யோசிக்க மாட்டாங்க. நம்ம அதையும் அந்த டாலர்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நான் வந்து ஜனவரி மந்த்ல இருந்து என்ன பண்ணிட்டேன்னா, மிதேஷ் சார் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து எல்லாருமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஸ்டாடல் எடுத்து ஸ்டாடல்ல கச்சா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆபரேஷன் காஸ்ட்லாம் அதுல நிறைய போயிடுது. ஸ்டாங்கலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே நல்லா இருக்கு, நமக்கு போறது அதுல தான் போகுது. ஸோ அவர் சொல்றது ஒரு ஒரு சென்சோட இருக்கு. அதே மாதிரியே நீங்க வந்து ஒரு 10 ரூபா நிஃப்டில ப்ராஃபிட் பண்ணினா ஒரு நாளைக்கு 10 ரூபா பண்ணினா அதை கன்சிஸ்டன்டா பண்ணினா ஒரு வாரத்துக்கு 1% 2% சொல்லியிருந்தாரு. சோ நான் ஒரு 10 ரூபா இப்ப நிஃப்டில பாருங்க 500 ரூபா வருதா, ஒரு லாட்டு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 லட்ச ரூபா தேவை நிஃப்டில. சோ பர் டே 500னா நீங்க ஒரு லாஸ் ஆகிற டேஸ்லாம் விட்டுருங்க, வாரத்துக்கு நீங்க 1000 ரூபாய் பண்ணீங்கன்னா கூட 1%, மாசத்துக்கு 4% ஆயிடுச்சு. சோ நான் இவங்கள பெரிய பெரிய ட்விட்டர் ஹேண்டல்ஸ் ஃபாலோ பண்ண அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த 1000 ரூபாய் 2000 அதெல்லாம் விட்டுட்டேன். பர்சன்டேஜ் வைஸா நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஓகே சோ நமக்கு வந்து நம்ம வந்து என்னன்னா எனக்கு வந்து கமிட்மெண்ட் இப்ப எனக்கு 15,000 வாடகை இருக்குப்பா, எனக்கு வந்து லோன் கட்டணும், அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. மார்க்கெட்ல என்ன வருமோ அதை பத்தி நம்ம பிராக்டிகலா யோசிக்கணும். என்கிட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் கேபிட்டல் இருக்கா, அதுல மாசத்துக்கு ஒரு 2% இருந்தா கூட 16,000 ரூபாய் ஆச்சுன்னா நான் 5,000 சம்பளத்துக்கு இருந்தேன். நம்ம பழையசையும் அப்பப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இப்ப இருக்கிறத யோசிக்க கூடாது, பழையசையும் யோசிக்கணும். இந்த அமாவாசை தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த கதை மாதிரி அப்பப்போ பிளாஷ்பேக்கே நம்ம வச்சுக்கணும். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி பெரிய பிரீமியம்ஸ் இருக்குன்னா ஸ்டாங்கல் செட் வந்து ரொம்ப ஃபாரா போயிடும். ஸ்டாங்கல் வந்து என்னைக்குமே வந்து நம்ம எல்லாம் பண்ண போறோம். பெரிய பிரீமியம் மிக்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, பெரிய பிரீமியம் இருக்குன்னா ஸ்டாங்கல் எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம மண்டை சேஃபா இருக்கும். சோ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் பெருசா அடிக்கும். டிக்கே வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியட் எல்லாம் அப்படியே செம டிக்கே எடுத்துலாம். ஒரு 2-3 எக்ஸ்பீரியட் எல்லாம் செம நிறைய ப்ராஃபிட் மிச்சான். சோ நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி ஸ்டாடல் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாடல்ல எக்ஸ்பீரியட் புதுசா ஆட் பண்ணேன். இது இல்லாம தனியா ஸ்டாங்கல்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நான் மேனுவலா பண்ணணும். சோ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 920 மாதிரி ஒரு 3 என்ட்ரி பிளஸ் வந்து இந்த ஸ்டாங்கல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 என்ட்ரி, 5 ஸ்டார்டர் வந்து நார்மல் டேஸ். எக்ஸ்பீரியட் பாத்தீங்கன்னா மொபைல்ல நான் மேனுவலா இந்த என்னோட 1.5 கை வச்சு பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ லேப்டாப்ல என்ன பிரச்சனைனா, நீங்க லேப்டாப்ல வந்து பார்த்து அத என்னால மவுஸ புடிச்சு அத அவ்வளவு ஆக்டிவா பண்ண முடியாது. ம், ம், மொபைல் வந்து ம். எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட். மொபைல் வந்து என்ன ஜீரோ த பாஸ்கெட் இருக்கு இல்லையா? எடுத்து வச்சு ஒரு ஸ்வைப் பண்ணா அட் அ டைம்ல அடிச்சிரும். ஸோ இத ஓகே. வந்து அடிக்கிறது பிரச்சனை இல்ல. அடிச்சுட்டு நீங்க போய் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். அது கரெக்ட்டா அந்த ஓப்பன் பிரைஸ் எல்லாம் பார்த்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். இத புரியுது. மேனுவலா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும். இது ஆக்சுவலா எப்போ நீங்க மார்ச் மாசம் ஆல்கோக்கு மூவ் ஆனீங்க? மேனுவல்ல இருந்து? ஆல்போக்கு வந்து நான் ஒரு டைம் மார்ச் மாச டைம்ல நான் நிதேஷ் பாய்க்கு தேங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ட்விட்டர்ல மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் நம்பர் ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் அவருக்கு ஓ! ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு என்னன்னா என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கோடிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ஸ்டாக் மார்க் வந்து ஒரு பெரிய வெப்பன் தான். ரொம்ப ம், பெரிய ம். வெப்பன். ஒரு சூப்பர் கார் மாதிரி ஒரு ரேசிங் ட்ராக்ல எல்லாருமே ரேஸ் ஓட்டிட்டு இருக்கோம். என்கிட்ட வந்து ஒரு டொபாகோ கார் இருக்கு. ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, எனக்கு ஒரு நல்ல இன்ஜின் சூப்பர் இன்ஜின் ஒண்ணு குடுத்து நீ ஓட்டுப்பான்னு சொல்லும்போது அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? ஏன்னா ம், ஒண்ணுமே ம். இல்லாம வந்துட்டோம். இப்ப ஜனவரி, பிப்ரவரி நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். சரியான ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 4, 5 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அந்த ப்ராஃபிட் இருக்கு. சோ நல்லா இருக்கே சொல்லிட்டு நான் அவருக்கு தேங்க் பண்ணேன். அப்ப அவர்ட்ட சொன்னேன் மேனுவலா பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட ஷாக் ஆயிட்டாரு. எப்படிப்பா நீ இத்தனை ஸ்ட்ராட்டஜி மேனுவலா பண்ற? நீ ஆல்கோ பண்ணு. ஏன்னா ஆல்கோ பண்ணா ஸ்லிப்பேஜ் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி அவர் ம், சொல்ற நல்ல ஐடியா தான். பட் ஆனா நமக்கு தான் இப்பவே புரோக்கரேஜ் அது இதுன்னு போக கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. இதுல அத வேற ம். போட்டோம்னா நான் வந்து ஏபி 2000 கட்டணும். 2 புரோக்கர் இருக்கான். 2000 4000 கட்டணும். பிளஸ் வந்து எக்ஸிகியூஷன் இருக்காரு. நான் வந்து குவான்டிப்ளை தான் அப்பல இருந்து குவான்டிப்ளை மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்தேன். நான் டெய்லியுமே ட்விட்டர்ல போய் என்ன பண்ணுவேன்னா, குவான்டிப்ளையோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்ப்பேன். கஸ்டமர் இருக்காங்க, அந்த யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்ப்பேன். நான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த துத்துன்னு போய் எடுத்துட மாட்டேன். எனக்கு வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் இருந்தா நான் உள்ள தொட்டு இறங்கி பண்ணுவேன். டெய்லியுமே எனக்கு வந்து குவான்டிப்ளை நல்ல ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்புறம் ஏப்ரல் ஆர் மேல வந்து ஆல்கோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆல்கோஸ் போட்ட அப்புறம் ஸ்லிப்பேஜ் சொன்னா அவர் சொன்ன மாதிரி நல்லாவே கட்டாச்சு ஸ்லிப்பேஜ். என்னன்னா காசு வருது. நான் யாரையுமே நம்பாம நான் தானே என்னோட தொழிலுக்கு முதலாளி. ஸோ எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒரு பூஸ்ட் கொடுத்தது. டெய்லி நான் ஒரு ப்ராஃபிட் பாக்குறேன், லாஸ் பாக்குறேன். இது இருந்தாலும் மந்த் ஆன் மந்த் யார் கையுமே எதிர்பார்க்காம நான் ஒரு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு நம்ம ட்ரேடோட பாத்தீங்கன்னா பெருசா அது நம்ம இருக்கக்கூடாது. சிஸ்டம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இருக்கு, அது இருக்கக்கூடாது. ட்ரேட் எடுத்தோமா, ஸ்டாப் லாஸ் போட்டோமா, எக்ஸிட் ஆனோமா, அதோட நம்ம வேலை முடிஞ்சுது. ஜென்ரலா ஒரு டிகிரி முடிச்சவங்க எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் நீங்க சொல்லுங்க. ஒரு 15 20,000 கிடைக்குமாண்ணா? ஆமா. காலையில அவங்களுக்கு வந்து காலையில இருந்து ஈவினிங் சனிக்கிழமை வரைக்கும் வச்சு செஞ்சிருவாங்க ஆபீஸ்ல. ஹெச்ஆர் கிட்ட அடி ஆமா. வாங்கணும், டீம் லீடர் கிட்ட திட்டு வாங்கணும். இதெல்லாம் முடிச்சிட்டு வந்தா அந்த 15 20,000 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம மார்க்கெட்ல என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு, எனக்கு ஒரு 10,000 வரும்னா அது எப்படின்னா ஈஸியா வந்துருமா? எல்லாத்துக்குமே நிறைய நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தேர் இஸ் நோ ஃப்ரீ மணின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ மணி, ஈஸி மணி எங்கேயுமே கிடையாது. கஷ்டப்பட்டதான் பணம் இருக்கு. மார்க்கெட்லயுமே அதே மாதிரி தான். நீங்க வந்து ஆபீஸ்ல உடல் உழைச்சு வேலை செய்றீங்க. இங்க நம்ம மைண்டுக்கு வேலை கொடுத்து வேலை பார்க்கணும். ஒரு மார்க்கெட் வந்து 70% ஆஃப் த டே வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கு. 30% தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நடுவுல ஜெகன் சாரே பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் வாக்குல அவரோட வீடியோஸ் நான் பார்ப்பேன். டெய்லியுமே யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லாருமே பண்ற தப்பு வந்து 9:20 10:20 11:20 ஃபுல்லா இருக்க 20 எல்லாம் போச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட சிஸ்டம்ல லாஜிக் பேஸ்டா இருக்கணும். எல்லாருமே வந்து டைம் பேஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்பதான் யோசிச்சேன். நீங்க சொன்னது 70% ஆஃப் த டே வந்து சைட் வேஸா இருக்கு. அது நீங்க சொல்றது ஒரு லாஜிக் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு லாஜிக் பேஸ்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணுன்னு சொல்றாரு. சோ 2மே நம்ம போட்டோம்னா எனக்கு ஒரு நீங்க 2 பேரும் ஒரு பெரிய ஹிண்டே குடுத்துட்டீங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? நான் உட்கார்ந்த ஸ்டாக் மார்க்கெட்ல உட்கார்ந்தேன். சோ 70% ஆஃப் த டே வந்து சைட் வேஸா இருக்குன்னா, நம்ம வந்து நிறைய வந்து ஸ்டாடல்ஸ கட் பண்ணிட்டு ஸ்டாங்கல்ஸ்க்கு போவோம். ஸ்டாங்கல்ஸ் போனோம்னா சைட்வேஸ் டேஸ் நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்டாண்டர்ட் வந்து சைட்வேஸ் போனாலுமே 25% 30% அடிச்சிடும். மேல போய் ஒரு அடி அடிச்சு கீழே ஒரு அடி அடிச்சிடும். வெட்னஸ்டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டே ஒரு மாதிரி வாலட்டைலாவும் இருக்கும், மைல்டு ட்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வெட்னஸ்டேஸ் இந்த மாதிரி நீங்க 2 3 என்ட்ரி இருந்தாலும் வச்சு அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாங்கல்ஸ் நிறைய நிறைய ஸ்டாங்கல்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டாங்கல்ஸ் நிறைய போக ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்பெக்ட் அதே மாதிரி தான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோட சிஸ்டம் நான் என்ன பண்ணிட்டேன்னா சைட்வேஸ் டேஸ் நிறைய ப்ராஃபிட் வர மாதிரி நான் பண்ணிட்டேன். அதாவது ட்ரெண்டிங் டேஸ் வந்து ரொம்ப கம்மியா தானே இருக்கு. அப்புறம் என்னோட கரெக்ட். ஸ்டாங்கல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டாலன் ஒண்ணு இருக்கு. சரி அடுத்து வந்து ட்ரெண்டிங் ஆகும். ட்ரெண்டிங் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாங்கல்ஸ் சிஸ்டம்லாம் பெரிய லாஸ் கொடுக்கணும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. காலையில நிறைய ஸ்டாங்கல் சிஸ்டம் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய ரைட். பேர் பாத்தீங்கன்னா 0.5% to 1% வரைக்கும் லாஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு என்னோட லாஸே பாத்தீங்கன்னா 0.3% தான். சோ சூப்பர், சூப்பர். நான் ஒரு டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டே எல்லாம் வந்து 1% கிட்ட லாஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஆப்ஷன் பையிங் இருக்கு. 70% வந்து சைட்வேஸ்ல போகுது. அந்த 30% என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். 30% என்ன பண்ணோம், நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை விட அடிச்சு சர்ன்னு மேல போகுதுன்னா, அதாவது ஒரு மொமெண்டம் ட்ரேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை பிடிச்சிட்டோம்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாங்கல் லாஸ் ஆகிறப்ப அது நம்மள ஸ்டாங்கலை பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்ன பண்ண ஒரு ஆப்ஷன் பையிங் சிஸ்டம் பில்ட் பண்ணாங்க.
So எனக்கு வந்து என்னன்னா மொமெண்டம் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு நாள் ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்ச் உடைச்சிட்டு பெருசா போகிறப்ப எனக்கு அப்பதான் என்னோட பையிங்கே ட்ரிகர் ஆகும். என்னோட ஆப்ஷன் பையிங் சிஸ்டம் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு 9 ட்ரேட் இருந்தது நான் ஆப்ஷன் பையிங் சிஸ்டம்ல. 9 ட்ரேட்ல பாத்தீங்கன்னா 3 ட்ரேட் தான் சக்சஸ், 6 ட்ரேட் ஸ்டாப் லாஸ். 6 ட்ரேட் இன்னைக்கு ஒரு ஸ்டாப் லாஸ். இந்த 6 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சோம். எனக்கு வந்து என்னோட ஆப்ஷன் பையிங் சிஸ்டம் ரன் பண்றதுக்கு வந்து ஒரு 25,000 தேவைப்படுதுண்ணா. டிராடவுன் பிளஸ் ஆபரேஷன்ல அந்த ரன் பண்ற மணி 25,000 பாத்தீங்கன்னா இந்த மாசம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு 8,500 ப்ராஃபிட்ல இருக்கேன். சோ 25,000 கேபிட்டல் 8,500 ப்ராஃபிட் வந்து அதுவும் 6 நாள் ஸ்டாப் லாஸ் அடிச்சு 3 நாள் தான் டார்கெட் போய் இப்படி இருக்குன்னா எனக்கு வந்து நான் அந்த சிஸ்டம் ஆட் பண்ணது எனக்கு ரொம்ப இனி வரைக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. மதன் சார் தான் நினைக்கிறேன். மதன் சார் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாரு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா ஆப்ஷன் பையிங் பண்றேன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து நம்ம பாக்குற ட்ரேடர் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் செல்லிங் தானே பண்றாங்க. இவர் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்றாரு? சரி ஓகே, நமக்கு இன்னொரு ஹிண்ட் கிடைச்சிச்சு. அப்பதான் உட்காந்து என்ன பண்ணேன், உட்காந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட் போ, திரும்ப ஒரு கிரெடிட்டை வாங்கி வாங்கி என்ன பண்ணேன், ஆப்ஷன் பையிங்க்கு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப எனக்கு வந்து கான்செப்ட் இருந்துச்சு. நீங்க சொல்லியிருந்தீங்க 70% சைட்வேஸ், 30% ட்ரெண்டிங். அந்த 30%ஐயும் நம்ம எப்படி ப்ராஃபிட் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் இவர் ஆல்ரெடி ஆப்ஷன் பையிங்ல பண்ணிட்டு இருக்காரு. சோ எனக்கு என்னன்னா அவர் எதுக்கு நான் ஃபாலோ பண்ணி அவர் ஃபுல்லா அந்த டைம்ல பண்ணலன்னா அவர்கிட்ட இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னன்னா அவரை நான் அப்படியே காப்பி பண்ணக்கூடாது இல்லையா. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குக்காக நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளே ஒண்ணு கண்டுபிடிக்கும் சொல்லி ஃபுல்லா உட்காந்து கண்டுபிடிச்சேன். நீங்க அந்த அந்த என்ன இப்போ வந்து அந்த ஜனவரில இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் எனக்கு எப்பெல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது தெரிஞ்சுது என்னோட ஸ்டாங்கிள் சிஸ்டம்ல. சோ அதோட பேசிக் வந்து லாஜிக் தெரிஞ்சு ஜெகன் சார் சொன்னாங்க. சோ லாஜிக் பேஸ் என்ன பண்ணேன், ஒரு ஆப்ஷன் பேங்க் ரெடி பண்ணிட்டேன். மொமெண்டம் எப்போ வந்து மார்க்கெட் பிச்சுட்டு போதோ அப்பதான் என்னோட ஆப்ஷன் பேங்க் சிஸ்டம் வந்து என்ட்ரி எடுக்கும். எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணேன். பில்ட் பண்ணிட்டு நான் ட்விட்டர்ல ஷேர் பண்ணி நிதிஷ் பாய்க்கெல்லாம் டேக் பண்ணி போட்டிருந்தேன். அப்போ சரியான ப்ராஃபிட், எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 9 லட்சம் 11 லட்சம் ப்ராஃபிட்ல இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு, தம்பி இதெல்லாம் வந்து கொரோனா டைம்ல போயிருக்கும்பா, அதெல்லாம் நீ கட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து பெருசா சிஸ்டம் வந்து நல்லா இருக்கா பாரு, டிடி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு இந்த மாதிரி சொல்லி. ஓகே, நம்ம வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஒரு நாள் ஒரு மூவ்மெண்ட் தான். அதை நம்பி ஒரு மொத்த சிஸ்டம் நம்ம வச்சுக்க கூடாது இல்லையா. சோ நான் என்ன பண்ணேன், திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று போட்டுட்டு டார்கெட் போட ஆரம்பிச்சேன். டார்கெட் எதுக்கு போட்டேன்னா டிராடன் வந்து குறைஞ்சது. டிராடன் வந்து எக்கச்சக்கமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்றதுக்கு ஒரு 15,000 இருக்குன்னா என்னோட டாடன் வந்து ஒரு 50,000 இருந்துச்சு. நம்ம அவர் சொன்ன மாதிரி நம்ம நம்ம கண்டிப்பா மென்டலி வச்சுக்க மாட்டோம். இப்ப ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் வாங்குறோம். அவர் சொன்ன மாதிரி அந்த 9 லட்ச ரூபா போச்சு இல்லையா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8,000 போயிடுச்சு அந்த பிரீமியம். ஒரு அது வந்து 70 ரூபா இருந்துச்சா இல்ல 130 ரூபா இருந்துச்சான்னு தெரியல அந்த பர்டிகுலர் ஆப்ஷன். அது அங்கேயே 8,000 போச்சு. நம்ம மனுஷ புத்தி என்னன்னா நம்ம நம்ம வந்து ஒரு பெருசா உட்காந்து வெயிட் பண்ண ஹோல்ட் பண்ண மாட்டோம். ட்ரேடரே பாத்தீங்கன்னா பெருசா நம்ம ஒரு பேஷன்ஸ் இருக்காது. நம்ம வந்து நம்ம ஒரு 1000 5,000 10,000 ப்ராஃபிட் பார்த்துட்டு திடீர்னு ஒரு 50,000 ஒரே ட்ரேட்ல வந்துச்சு, நான் சும்மா இருப்போமா குத்துட்டு ஓடி வந்துரும். அது 9 லட்சம் வைக்கலாம் நம்ம கண்டிப்பா வச்சுக்க மாட்டோம். சோ நான் என்ன கரெக்ட். பண்ணேன், அவர் சொன்ன மாதிரி டார்கெட் போட ஆரம்பிச்சேன். சரி எனக்கு வந்து எனக்கு வந்து டாலனும் குறையணும். இப்ப டாலன் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணேன், டார்கெட் போட ஆரம்பிச்சேன். டார்கெட் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒரே ஃபிக்ஸ்ட் டார்கெட் மட்டும் ஒன்று போட்டேன். அதை போடுறப்ப என்னன்னா அந்த பெரிய ட்ரெண்டிங் டேஸ்ல மிஸ் ஆக ஆரம்பிச்சு. சோ நான் அடுத்து என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஓகே, ஒரு சின்ன 2 3 டார்கெட்டா போடுவோம். ஆல்ரெடி டிஸ்கிரிமினேஷன்ல நான் ஒரு ட்ரேட் சிஸ்டம் ஒன்று வச்சிருந்தேன். அதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு சின்னதா ஒரு ப்ராஃபிட் ஒன்று, பெருசா இருந்தா ஒரு ப்ராஃபிட் ஒன்று கொடுத்துருவேன். இது ஆக்சுவலா நான் பில் பண்ணும்போது 3 டார்கெட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த 3வது குறைச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுறது இல்லை. நிறைய ரிவர்சல் இருக்கிறதுனால 2 டார்கெட் மட்டும் தான் வச்சிருக்கேன். டார்கெட்டும் அடிச்சதுனா கொடுத்து வந்துருவேன். ஒரு சின்ன ஸ்டோரி தான். சின்ன வயசுல எனக்கு அப்ப அந்த டைம் லாரி எல்லாம் பார்த்தோட பயம் தான். எனக்கு லாரி இருந்தா எங்க அப்பாவை தூக்க சொல்லுவேன். சின்ன வயசுல நான் ஓ! தூக்கிட்டு தான் போவேன். அவர் என்ன ஓ! பண்ணிட்டாருன்னா ஒரு டைம்ல எனக்கு வந்து லாரியா நான் விளையாடுற டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாரி பஸ் இதை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ! சோ நான் அது ஓகே. கூட விளையாட என்ன ஆகும், அதை பாக்குறப்ப எனக்கு அது ஒரு பொம்மையா தான் தெரியும். இந்த இந்த ஹாரர் மூவிஸ்க்கு என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரைடேஸ்ல வந்து மோஸ்ட்லி ஸ்டார் மூவிஸ்ல இங்கிலீஷ் பேய் படம் எல்லாம் போடுவாங்க. எவ்ரி ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பா காட்டுல ஒண்ணா பார்த்துட்டு இருப்போம். அவர் பக்கத்துல பார்த்து டெய்லியுமே எவ்ரி ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹாரர் மூவி மேலே ஒரு இப்ப இருக்க ஹாரர் மூவி காமெடியா தான் இருக்கு. அந்த ஹாரர் மூவி பார்த்து அது மேல அந்த ஒரு பயமே போயிடுச்சு மொத்தமா ஃபுல்லா. நான் அதுக்கப்புறம் இப்ப கூட என்கிட்ட ஜிபி கணக்குல ஹாரர் மூவிஸ் இருக்கும். சோ அந்த மாதிரிதான் நமக்கு வந்து எது பயமா இருக்கோ நம்ம அதே ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா பண்ண அது நமக்கு அதை விட்டு வெளில வந்துடலாம். இவ்வளவுதானா. நான் ஒரு லாட் பண்றப்பெல்லாம் எனக்கு அந்த டைம்ல ரொம்ப பயமா இருக்கும். ஒரு லாட் நம்ம இந்த ஒரு லாட் போடுற இதுல ஒரு 1,50,000 மாட்டிட்டு இருக்கு. இதை நம்ம சேஃபா ம். கொடுத்துட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வர வரைக்கும் அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு லாட் அடுத்து 2 லாட் அடுத்து பண்ண இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிலுமே நான் ஒரு 5 லாட் 4 லாட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு மொத்தமா பாத்தீங்கன்னா நிறைய லாட்ஸ் இருக்கும். அந்த அப்படியே நான் வந்தாச்சுன்னா இப்ப கடந்த ஒரு போன வருஷம் 2020 பிகினிங்ல எனக்கு அந்த எந்த ட்ரேடிங் ஃபேர் இப்ப சுத்தமா கிடையாது. இப்ப நான் வந்து எங்கிட்ட ஒரு கரெக்ட். ஸ்ட்ராட்டஜி தான், நான் பாட்டுக்கு என்ன மட்டும் போய் இறங்கிட்டேன். அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்னொரு ஸ்டோரி எனக்கு எனக்கு மைண்ட்ல வருது. நான் இந்த ஸ்டோரி மோஸ்ட்லி நான் இந்த ஈலன் மார்க்கெட்ஸ் லைன் ஆப் டைம்லலாம் கோர்சஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன். மெயினாவே என்னன்னா,
நீங்க சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ இனிஷியலா அந்த ஒரு லாட்ல ட்ரை பண்ணாம அந்த 100 லாட்டுக்கு முடியாதுன்னுவாங்க இல்லையா? ஸோ ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த டியூரிங் த ஏன்ஷியன்ட் கிரீஸ் டைம்ல மில்லோன்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த மில்லோ யாருன்னா ஒரு பெரிய ரெஸ்லர். ஸோ மோஸ்ட்லி வந்து அவரு தான் வந்து பேக் டு பேக் அந்த டைம்லயே வந்து ஏகப்பட்ட சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ண ஒரு ரெஸ்லர். ஸோ இந்த மிலோவுக்கும் இன்னொரு ரெஸ்லருக்கும் போட்டி அப்படின்னு அறிவிச்சாங்க. அறிவிச்ச உடனே எல்லாரும் எக்ஸைட் ஆனாங்க. ஓகே, ஆஸ் யூசுவல் இந்த வாட்டியும் மிலோ தான் வின் பண்ண போறாரு. பட் ஆனா அவர் எப்படி வின் பண்றாரு? எப்படி ட்ரெயின் பண்றாரு? இவரோட சீக்ரெட் பிஹைண்ட் சக்சஸ் என்னன்னு நெறைய பேர் ஆர்வமா இருந்தாங்க. சரி எப்படிதான் அவர் வின் பண்றாருன்னு பார்க்கலாம். ஏன்னா இவரு தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ரெஸ்லர் இந்த வேர்ல்டுன்னு சொன்னபோது அவரு ஸ்ட்ரென்த் பில்ட்லாம் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ எப்படி ட்ரெயின் பண்றாருன்னு பார்க்கலாம்னு எல்லாம் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காம்படிட்டர் என்ன பண்ணாரு? டைரக்ட்டா மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பங்கு சந்தையில இல்ல நார்மல் சந்தையில போயிட்டு ஒரு பெரிய காளமாடு ஒண்ணு வாங்குனாரு. பெரிய காளமாடு. நல்லா பயங்கரமா இருக்கிற மாரி ஒரு காளமாடு. அத வாங்கிட்டு அத லிஃப்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய காளமாட லிஃப்ட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா இந்த மில்லோவ நம்ம பீட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால அத டெய்லி பேசிஸ்ல அத லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் பார்த்து வாவ் செம! இப்படிதான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல இந்த மிலோ என்ன பண்ணாருன்னா, டைரக்ட்டா அதே சந்தையில போய் ஒரு கன்னுக்குட்டிய வாங்குனாரு. கன்னுக்குட்டிய வாங்குன உடனே எல்லாருமே வந்து என்ன இவரு கன்னுக்குட்டிய வாங்குறாரு? ஆப்வியஸ்லி காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புல் வாங்கியிருக்காரு. அந்த மாரி ஒரு பெரிய விஷயத்த லிஃப்ட் பண்ணா தான் உங்களால மசில்லாம் ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். அப்பதான் வின் பண்ண முடியும். இவரு என்ன கன்னுக்குட்டி வாங்குறாருன்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். பட் ஓவர் த பீரியட்ல இவரு என்ன பண்ணாருன்னா, எங்கெங்கெல்லாம் போறாரோ, ஒரு கிரவுண்டுக்கு போய் ட்ரெயின் பண்ண போறாரோ, இல்லன்னா ஒரு வீட்டுக்கு போறாரோ, இல்லன்னா ஒரு கடைக்கு போறாரோ, இல்ல யாரன்னா பார்க்க போறாரோ, எங்க போனாலுமே அந்த கன்னுக்குட்டிய தோள்ல போட்டுட்டே தான் போனாரு. ஸோ டெய்லி பேசிஸ்ல அந்த தோள்ல போட்டு டெய்லி பேசிஸ்ல எங்க போனாலுமே அத பண்ணிட்டே இருந்தாரு. பட் ஓவர் த பீரியட்ல என்ன ஆகும், ஆப்வியஸ்லி இந்த கன்னுக்குட்டி வளர ஆரம்பிக்கும் இல்லையா? பட் எவ்ரி டே பேசிஸ்ல அவர் அந்த தோள்ல தூக்கி போட்டு அந்த கன்னுக்குட்டி வளர்றதே அவருக்கு தெரியல. லைக் அந்த வெயிட் அவருக்கு பெருசாவே தெரியல. ஏன்னா நீங்க டெய்லி பேசிஸ்ல ஒரு விஷயத்த தூக்கி பண்ணிட்டே இருக்கும்போது, அது ஒரு பெரிய சுமையாவே தெரியாது. ஸோ அந்த கன்னுக்குட்டி வளர இவரால ஈஸியா லிஃப்ட் பண்ணிட்டே இருக்க முடியுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அது பெரிய புல்லா மாறும்போது கூட ஓவர் த இயர்ஸ்ல அவரால ஈஸியா அத லிஃப்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஈஸியா லிஃப்ட் பண்ணி அந்த அவருக்கான அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கான ரீசனே என்னன்னா, இனிஷியலா சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு, அதையே ஓவர் த பீரியட்ல பண்ணி, அது பெருசாகும்போது எஃபர்ட்லெஸ்ஸா பில்ட் பண்ணாரு. லிஃப்ட் பண்ணாரு. பட் இந்த காம்படிட்டர் ஃபர்ஸ்ட் டேவே புல் வாங்குனாரு இல்லையா? அவரு லாஸ்ட் டே காம்படிஷன் வர வரைக்கும் அந்த புல்ல லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. கடைசி வரைக்கும் அவரால லிஃப்ட்டே பண்ண முடியல. ஏன்னா ஹி இஸ் நாட் யூஸ்ட் டு. அது எடுத்தவனே ஒரு பெரிய வெயிட்ட உங்களால தூக்கவே முடியாது. இனிஷியலா ஒரு லாட்ல பண்ணணும், அப்புறம் 5 லாட்ல பண்ணணும், அப்புறம் 10 லாட்ல பண்ணணும், அப்புறம் 15 லாட். அப்படி பண்ணீங்கன்னா, அந்த எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸ உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒரு லாட்ல இருக்கிற ஒரு ஃப்ளக்சுவேஷன் 100 லாட்ல இருக்காது. ஸோ அது ஸ்லோ அண்ட் கிராஜுவலா நீங்க சொன்ன மாரி போகும்போது, அந்த ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஈஸியா தே கேன் ட்ரேட் இட் எஃபர்ட்லெஸ்லி பெரிய கேப்பிட்டல் வரும்போது. ஸோ அதனால தான் நமக்கு இல்ல 5 லட்சம் இருந்தாலும் 10 லட்சம் இருந்தாலும் சரி. நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா அதான் பொசிஷன் சைசிங்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து முக்கியன்றதால நான் என்ன பண்ணிட்டேன், 1500 ஒரு 1500 பாயிண்ட் தள்ளி இருக்க ஹெட்ஜஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து மேபி கம்மியா, இது வந்து மேபி என்னடா 1500 பாயிண்ட் தள்ளியா இருக்குன்னு யோசிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் லாசிங் 100%, இப்ப இது பெரிய பிரச்சனை ஆனா கூட இப்ப 1500 பாயிண்ட்ன்றது இங்க ஒரு லாட்டுக்கு பாத்தீங்கன்னா 37,500 தான் என்னோட மேக்ஸிமம் லாசிங். ரைட். சோ மார்க்கெட் என்ன சைடுல என்ன மூவ் ஆனாலுமே உங்களோட கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் வித் ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் மூடிட்டாங்க இல்லையா, ஈவினிங் தான் திறந்தாங்க. மார்க்கெட் எங்க போகும் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம ரஷ்யால கூட பாத்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் சேரும்போது ரஷ்யால மார்க்கெட் மூடி இருந்தாங்க. அந்த மாதிரி என்னவா நடக்கலாம், எனி டைம் என்னவா நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும் போது எனக்கு வந்து நம்ம முதல்ல ட்ரேடிங் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எனக்கு வந்து இப்ப குவான்டிட்டி நிறைய ஆக ஆரம்பிச்சோன்னா எனக்கு அந்த இது ஓடிட்டே இருந்தது. என்னால வந்து ஃப்ரீயா பண்ண முடியல. நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலுமே சரி, நம்ம ஒரு நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலுமே சரி, ஒரு காம்படிஷன் இருந்தாலுமே சரி, நீங்க வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் நீங்க வந்து உங்களை 100% கொடுக்க முடியும். என்னோட இந்த தாட்லயே நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி என்னோட இன்ட்யூஷன் இருந்தது சரியில்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரி 1500 பாயிண்ட் தான் ஓகே, 37,500 தான் ஒரு லாட்டுக்கு வந்து பேங்க் நிஃப்டில எனக்கு ரிஸ்க் போது நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த மாசத்துல எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500ல இருந்து 600 வரைக்கும் லாஸ் ஆகுது. நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன், எந்த டைம் இறங்கி எந்த டைம் எக்ஸிட் ஆகும். இது ஆக்சுவலா என்னோட ஹெட்ஜுக்கு நான் பேக் டெஸ்டிங் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஒரு பர்டிகுலர் டைம்ல இறங்கி பர்டிகுலர் டைம்ல எக்ஸிட் ஆனோம்னா அந்த ஹெட்ஜ் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு கம்பேர் டு நம்ம நார்மலா என்ட்ரி இன் எக்ஸிட். ஸோ அதுக்கும் என்ன பண்ணிட்டு ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு நான் 250 குவான்டிட்டி வந்து ஹெட்ஜ் எடுக்கிறேன். 10 லாட் வாங்குறேன். 10 லாட்டுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜா 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் லாஸ் ஆகுது. சரி, இந்த 1.5 லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் ஆகுது, நம்ம இது நம்ம கை காசு தானே, நம்ம வந்து ஒரு கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ண பண்றோம். இந்த 1.5 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணி என்ன பண்ணலான்றதுக்காக என்ன பண்ணிருந்தேன், புதுசா ஒரு சிஸ்டம் ஆட் பண்ணிருக்கேன். அதையும் ஸ்டாங்கிள் தான்.
அது ஒரு ஸ்டாங்கல் சிஸ்டம் தான், அதுவும் ஆட் பண்ணதுனால இப்ப அந்த சிஸ்டமோட லாஸ் பிளஸ் இந்த ஹெட்ஜ் லாஸ் போக எனக்கு வந்து அடிஷனலா ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 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 ரூட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட்டுல வந்து போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து அடி வாங்கிட்டு வெளில வராருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா தம்பி இந்த பக்கம் போயிடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆமா, ஆமா. அவங்க மிஸ்டேக்ஸ் தான் எனக்கு லெசன். கரெக்ட், கரெக்ட். எக்ஸாக்ட்லி. சோ நிறைய பேர் விடுவாங்க, நான் இதை தப்பு பண்ணிட்டேன்னு. அப்ப நம்ம தப்பு பண்ணாம இருந்தாலே போதும், நம்ம நல்ல வழியில போயிடலாம், சக்சஸ்ஃபுல்லா ஆயிடலாம். இதை போட்ட ட்வீட்டுக்கு அப்புறம் சோ என்ன சொல்றது, மரத்தடி சாமி இப்ப வந்து பெரிய சாமி சூப்பர் ஆயிட்டாரு. தான். ஆக்சுவலி இட்ஸ் அ டிசர்விங் விஷயம் தான் கௌரி. தேங்க்ஸ். போத் ஆஃப் யூ. இந்த மாதிரி என்னோட இந்த இவ்வளவு தூரம் நான் இத்தனை அடியும் வாங்கி, அதாவது வந்து சும்மா வந்து இப்ப நான் வந்து எப்படின்னா, வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு சூப்பர்மேன் அந்த மாதிரி தெரியும். நான் வந்து இந்த சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா, சூப்பர்மேன் சட்டையை கழட்டிட்டு சும்மா நார்மலா இருப்பாரு, பாத்திருப்பீங்களா? பகுதி எடுத்த முடி, ம். சோடா புடி கண்ணாடி போட்டிருப்பாரு. அதுதான் நான் ஆக்சுவலா. என்ன சூப்பர்மேனா அந்த சூட், எனக்கு சூப்பர்மேன் சூட் யாருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வெல்விஷர்ஸ், என்ன தூக்கி ரைட், விட்ட என் ஃப்ரெண்டு, அது எனக்கு ரைட். 920 ஸ்ட்ராட்டஜி கொடுத்து நீங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் தான் எனக்கு என்னோட சூப்பர்மேன் சூட். உங்களால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து வெளியில பாக்குறவங்களுக்கு வந்து, ஓ பரவாயில்லப்பா, என்னோட அம்மா மறந்து பாருங்க, என்னோட அம்மாக்கு வந்து இப்படிலாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து வந்து நான் உயிரோட இருக்கிறது அவங்களால தானே. சோ ஆமா, இந்த ஆமா. மாதிரி இவங்க தான் என்னோட சூப்பர்மேன் சூட். இவங்களால தான் நான் வந்து வெளியே பாக்குறவங்களுக்கு வந்து பயங்கரமா தெரியுது. நீங்க எல்லாம் இல்லைன்னா நான் வந்து நார்மலா வகி எடுத்த முடி, சோடா முடி, கண்ணாடி போட்ட இந்த வெறும் கிளார்க் தான், கிளார்க் கென்ட் தான் நான். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி பல இத்தனை பேர் 1000 பேருக்கு தெரிய வந்தது. ஸோ ஆக்சுவலி இப்ப பேசிட்டு இருக்கும்போது, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது, உங்களோட எக்கனாமிக் டைம்ஸ் இன்டர்வியூவும் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எக்கனாமிக் டைம்ஸே இவங்க கௌரிக்கு கால் பண்ணி, உங்களோட இன்டர்வியூ எடுக்கணும்னு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த பர்ட்டிகுலர் இன்டர்வியூ எக்கனாமிக் டைம்ஸ் சேனல் டிவி இன்டர்வியூ வந்துரும். மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ட்ரேடர்ஸ் இன் இந்தியால ஒன் ஆஃப் த ட்ரேடராவும் கௌரியோட இன்டர்வியூ வரும். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது, நீங்க அந்த வீடியோவும் பார்த்திருப்பீங்க. Hello and welcome to the ET Money Show. I'm Shrishti Sharma and today we are celebrating the spirit of stock market through trading and investing. And onto the show, we have two very special guests with us. Let me start with a quote to introduce our first guest, Gauri Shankar, that there is always light. If only we are brave enough to see it, if only we are brave enough to be it. While most of us crib and complain when things don't go in our favor, he didn't give up despite being quadriplegic. In 11th standard, he lost all his 4 limbs and after the surgery, even lost his father post that. But despite all odds, he learned trading and developed his own trading algorithm. So I would like to welcome Gauri on board. Thank you so much, Gauri, for joining us. இப்போ நீங்க ஒரு திரும்பி பார்க்கும்போது, ஓகே இந்த விஷயம்லாம் நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோம். இந்த விஷயம்லாம் தப்பா பண்ணியிருக்கோம். பட் ஓவரால் உங்களுக்குன்னு ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும். நீங்க ஒரு அட்வைஸா அத அதர் ட்ரேடர்ஸ்க்கு குடுக்குறதா இருந்தா, ஒரு 3 அட்வைஸ் குடுக்குறதா இருந்தா என்ன 3 அட்வைஸ் குடுப்பீங்க? அட்வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா, சின்ன கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சின்ன கேபிட்டல் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அதை வச்சு ஃபுல் ஃபிளெட்ஜா ட்ரேட் பண்றோம், அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு இங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்டிஎம் தான் போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த ஃபேஷன் டிவில மாடல்ஸ் மாதிரி இருக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு எல்லாம் டெம்ட் ஆகும் பார்க்கப்ப. நம்ம ஐயோ பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செய்யறோம், ஒரு 10,000 15,000 சம்பளம் தான் வருது, நம்ம ஏன் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணக்கூடாது, ஃபுல் டைமா இறங்கி பண்ணா நம்ம வந்து ஒரே மாசத்துல ஒரு ஒரு 5 லட்ச ரூபா வச்சானா ஒரு 4% 20,000 வருமே நீங்க யோசிப்பீங்க. அந்த 20,000 ரூபாய் நம்ம கிட்ட வரதுக்குள்ள இந்த நான் சொன்ன மாதிரி ஆபரேஷனல் காஸ்ட், புரோக்கரேஜ், டாக்ஸஸ் எல்லாம் போயிட்டு கையில ஒரு 10,000 வந்தாலே பெரிய விஷயம். சோ நீங்க வந்து இருக்கிற வேலையும் விட்டுட்டு இந்த 5 லட்ச ரூபா பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில காசு இருக்காது, ஒய்ஃபோட ஜுவல்ஸ் இருக்கிறது, பர்சனல் லோன் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறது, இந்த மாதிரி இல்லாத வேலையெல்லாம் பண்ணி இப்ப அது தனி, அது ஒரு ப்ரெஷர் ஆயிடும், இது ஒரு ப்ரெஷர் ஆயிடும். மார்க்கெட் வந்து அந்த நீங்க இறங்குற போது டாடவுன்ல போகும், அவ்வளவுதான் நல்லா தான் போயிருக்கும், நம்ம இறங்கும் போது டாடவுன்ல போகும், அது ஒரு அடிஷனல் ப்ரெஷர். இதெல்லாம் வச்சுட்டு பண்ணாதீங்க. டெஸ்ட் பண்றதுக்கு வேணா சின்ன கேபிட்டல் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபிளட்ஜா இறங்குறீங்கன்னா இருக்கிற வேலையை விடாதீங்க. வேலையை விடாம ஒரு டீசென்டான கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு அது வேலை ஒரு பேக்கப்பா இருக்கும். இப்ப எனக்கு வந்து என்னால வேலைக்கு போக முடியாது, அதை பண்ணிட்டு இருக்கேன். நான் நடந்தேன்னா மேபி நான் இதை பண்ணிருப்பேன் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு வந்து அடுத்த செகண்ட் அட்வைஸ், ஒண்ணு ஒரு பர்ஃபெக்ட் இறங்குறதுக்கு முன்னாடி எல்லா மார்க்கெட்டுக்குமே சூட் ஆற மாதிரி, நீங்க மார்க்கெட்ன்றது ஒரு ஜங்கிள் மாதிரி, நீங்க வந்து கண்ணை கட்டி ஒரு காட்டுல விட்டுருக்காங்க. நம்ம மேன் வர்சஸ் வைல்ட்ல பேர் கிரில்ஸ் உள்ள குதிப்பாரு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேமராமேன் யாரு சப்போர்ட்ல, நீங்க தனியாளா இருக்கீங்க, காட்டுல எந்த எந்த நேரத்துல எது வரும்னே தெரியாது. சோ நீங்க வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா இருக்கணும். மார்க்கெட்டு ட்ரெண்டிங்கா போகும், சைட்வேஸா போகும், கச்சா முச்சா வாலட்டைலா போகும். இதையெல்லாம் சமாளிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்பிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு காம்போ பேஸ்டா இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சரியா போகலாம், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நல்லா போகும். சோ அந்த அந்த மாதிரி இறங்குங்க. இதுக்கு வந்து எவ்வளவு கேபிட்டல் ஆகும், இதோட ஆபரேஷனல் காஸ்ட் எவ்வளவு, புரோக்கரேஜ் நம்ம ஜீரோ புரோக்கரேஜ் கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, அதுல போட்டு உட்காந்து பாருங்க. ஒரு மாசத்துக்கு நம்ம ஸ்லிப்பேஜ் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஸ்லிப்பேஜ் வந்து அது வந்து நீங்க ஆல்ரெடி இறங்குற ஸ்லிப்பேஜ் தான் காட்டும். புரோக்கரேஜ் நீங்க உட்காந்து கால்குலேட் பண்ணுங்க.
ஒரு நாளைக்கு நான் இத்தனை ஆர்டர் போடுறேன், வெறும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 20 ரூபா இன்ட்டு இதை மட்டும் போடுவீங்க. அதை பண்ணாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரீ புரோக்கரை வந்து சூஸ் பண்ணுங்க. அது வந்து இது வந்து ஐடியா ரெக்கமெண்டேஷனா சொல்லல, சஜஷனா சொல்றேன். நானும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபின்வேஷியல் வந்து வச்சிருக்கதால எனக்கு வந்து புரோக்கரேஜ் நிறைய கட் ஆகுது. அது வந்து இப்போ நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்கள்ட்ட தனியா வந்து என்னால வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியாது. என்கிட்ட வந்து ஒரு கேபிட்டல் இருக்கு. ஆனா அந்த கேபிட்டல் வந்து லோனோ இல்ல எந்த ஒரு ஜுவல் அடமானம் வச்சதோ எதுவுமே இல்லை. இது வந்து என்னோட சேவிங்ஸ் தான். அப்படின்னு இருக்கிற பட்சத்துல முடிஞ்சா ஸ்டாக் மார்க்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பில்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா மார்க்கெட்டுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு காம்போவா சும்மா கண்ணாமனா நான் காலையில இந்த மணிக்கு இறங்கினா இத்தனை மணிக்கு எக்ஸிட் அப்படிதான் பண்ணுங்க. ஒரு லாஜிக் பேஸ்டா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க. சிஸ்டம் ரெடிமேடா இருந்தா பில்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா விஷால் மேத்தா சாரோட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா, ட்விட்டர் ப்ரொஃபைல போனீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்து ஃப்ரீயா 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுல இருந்து ஒரு ஐடியா எடுங்க. உங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னா அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்க. நிறைய பேர் இப்ப நம்ம கிருபாகரன் அண்ணாவே நிறைய ஏகப்பட்ட அவர் போட்டிருக்காரு. ஈலன் மார்க்கெட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காரு. அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்க அதே பண்ணணும் அவசியம் இல்லை. அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க இந்த உலகத்துல எங்க வேணா வாழலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனிவேர் இந்த கண்ட்ரி, எனி கண்ட்ரி அப்படின்னா எந்த இடம், ஏதாவது ஸ்பெசிபிக் இடம் சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல கண்ட்ரில ஏதாவது பிளேஸ் வேர்ல்டுல எங்க நிறைய மழை பெய்யுமோ அந்த இடத்துக்கு போயிடுவோம். நான் எங்க? கூகுள் பண்ணி பார்த்தேன். வேர்ல்டுல எந்த இடத்துல நிறைய மழை பெய்யுமோ, எனக்கு மழை மழை. ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஓகே. ஏன்னா மழையை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் மழையை அதாவது லைவா பார்த்து நனைஞ்செல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓ. என்னால போய் பார்க்கவே முடியல. நான் டெய்லியுமே வீக்கெண்டு பாத்தீங்கன்னா என்னோட வேலையை பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே நைட்டு, சண்டே நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி மழை வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். நான் வந்து ஓகே. கூகுள் பண்ணி பார்த்ததுல நமக்கு நியர் பைனா நீல்கிரிஸ் தான் வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கு. ஸோ அங்க போயிடுவேன் நான். பக்கத்துல அங்க போயிடுவேன். தள்ளினா சிராபுஞ்சி இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததுலயே த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், நிறைய பேர் நிறைய விஷயம் நல்லது அப்படி நல்லா இருக்கு, இது பண்றீங்க, அது நல்லா பண்றீங்கன்னு இது வரைக்கும் சொன்னதுலயே இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் என் மைண்ட்ல இனி வரைக்கும் இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லி உங்க மைண்ட்ல இருக்கா? காம்ப்ளிமெண்ட்னு சொல்றது வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க பார்த்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா காம்ப்ளிமெண்ட் நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நல்லபடியா சொல்லுவாங்க. நம்ம யாருன்னே தெரியாதவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்புறம் அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் நீ அட்மிட் ஆனதுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன் தம்பி. நீ எப்பவுமே வந்து சிரிச்சுட்டே தான் இருக்கு. உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் உன் கண்ணு மேல பாக்குறேன். உன் கால் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. டெய்லி உனக்கு டியூப் போட்டிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ எப்பவுமே சிரிச்சு உட்கார்ந்துட்டு நீ பாட்டு ஜாலியா பேசிட்டு இருக்க. உன்னை சுத்தி நர்சஸ், டாக்டர்ஸ், ஆயாமால இருந்து டாக்டர் வரைக்கும் உன்னை சுத்தி தான் இருக்காங்க. வரவங்க அவங்க ஜாலியா சிரிக்கிறாங்க. பேஷண்ட்ஸ் எல்லாம் உன்னை சுத்தி இருக்காங்க. உன்னை பாக்குறப்ப எனக்கு ஒரு கான்பிடென்டா இருக்குப்பா. சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டு போறேன். அதனால நான் உன்னை பார்த்து உனக்கு ஒரு 4 ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி ரொம்ப என்ன ப்ரெஷர் பண்ணாங்க. சம்மதான். அது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஐயோ! அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து திடீர்னு அவங்க வந்தாங்க. ஆக்சுவலா ஈவினிங் பாத்தீங்கன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் நாங்க தனியா தானே இருப்போம். என்ன பார்க்க பெருசா விசிட்டர்ஸ் வர மாட்டாங்க. எப்பயாவது போனா சொந்தக்காரன் வந்து பார்ப்பான். அடிக்கடி போனா யாருன்னா வருவா. ஈவினிங் டைம் நானும் அம்மா தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஆண்டி வந்தாங்க. வந்துட்டு தம்பி இந்த மாதிரி உனக்கு பெரிய ஒரு நெத்தியில முத்த கொடுத்துக்கோப்பா அப்படின்னு. எங்க அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு நான் தொட்டாலே பிடிக்காது அப்படின்ட்டாங்க. அப்புறம் கேட்ட போது இதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் நான் எல்லாம் இல்ல பப்ளிக்கா இருக்கு எல்லாம் பாத்துருக்கோம் செய்யா இருக்கு அப்படின்னு. அப்புறம் எல்லாம் பண்ணுவாங்க. என் பையன் மாதிரிப்பா சொல்லிட்டு எனக்கு இப்ப அவங்க பேரு எனக்கு யாருமே தெரியாது. அவங்க எங்க இருக்காங்க எதுவுமே தெரியாது. பட் ஆனா ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இந்த மாதிரி அவங்க என்ன பார்த்து அவங்க இத்தனை என்ன பாத்துருக்காங்கன்றதே தெரியாது. எனக்கு முன்னாடி ஒரு கியூபிக்ல அவங்க இருந்திருக்காங்க. அங்க இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இத்தனை நாளா அவங்க ஒரு வாரமா டிஸ்சார்ஜ் ஆகி போறப்ப என்ன வந்து பார்த்து பேசிட்டு சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து இந்த மாதிரி வரும்போது அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ரைட். என்ன கொஸ்டினா, இஃப் யூ குட் சே ஒன் திங் டு காட், வாட் வுட் யூ சே? ஸோ கடவுள் கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்லலாம். கேட்க தேவையில்ல. சொல்லலாம் அப்படின்னா என்ன அவர்கிட்ட நீங்க சொல்லுவீங்க? அப்படின்னா என்ன சொல்றது? எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கைன்ட்டு இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஆர் காட்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணவன் தான் கடவுள். அப்படியே நான் ஒருத்தர் அப்படி பாத்துட்டேன், நேரா பார்த்தேன்னா என்னப்பா இப்படி செஞ்சிட்டியாப்பா அப்படின்னு தான் கேட்பேன். இது வந்து நான் வந்து எவ்வளவுதான் கான்பிடென்டா இருந்தாலுமே, நான் எவ்வளவுதான் பாசிட்டிவா பேசினாலுமே, நானும் ஒரு சாதா மனுஷன் தானே. எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு எடுத்தீங்கன்னா அவனை கேளுங்களேன். எல்லாமே அவன் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ ஒரு நல்லா என்ஜாய் பண்ணதோ ஏதோ 18 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே நடக்கணும். கரெக்டா என்னோட 18வது பர்த்டே தான் அப்படியே படுத்துட்டு இருக்கேன். என்னோட லைஃபே ஏன் அப்படி போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, இத்தனை பேர் இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம். அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். கடவுளை எப்படி எடுத்துக்கிட்டோம். அவரு சொல்லிட்டோம், இத்தனை பேர் நீ இன்ஸ்பயர் பண்ணிருக்கல அப்படி எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். என்னன்னா என்னோட பெட்ல நான் ராஜா மாதிரி வளர்த்தேன். எனக்கு வந்து எப்படின்னா நான் எழுந்து வெளில போனதான் பண்ணதான் எங்க அம்மா நான் பாத்துக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பாத்துக்கிறேன். என்னை சுத்தி இருக்கவங்கள சந்தோஷமா வச்சிருக்கேன். சோ என்னோட பெட்ல நான் ராஜா மாதிரி இருக்கேன். சோ எனக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கே நீ தேங்க்ஸ் சொல்லணும். சும்மா இருந்த அம்மா வச்சு ராஜராஜ சோழன் ஆக்கி விட்டீங்க. டார்ச்சர் பண்ணிருக்க 2 நாள். நேத்து ஒரு நம்ம ஆக்சுவலி இந்த வீடியோ 2 நாளா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ நேத்து ஒரு நாள், திருப்பி இன்னைக்கு ஒரு நாள், ஆக்சுவலி 2 நாள் பேக் டு பேக் எடுக்கிறதே எனக்கு ஐயோ என்னடா இது கௌரி ரொம்ப கஷ்டப்படுத்துறமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலுமே நீ வந்து பேசினாதான் இது நிறைய பேர் ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்றதுனால தான் நான் அடம்பிடிச்சு ஓகே நீ எப்படி இருந்தாலும் பேசு கௌரி. என்னால இப்ப தனித்தனியா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 50, 70, 60 பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. நான் உங்களை டேரக்டா மீட் பண்ணணும்.
நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர்கிட்டயே பேச முடியாது இல்லையா? சோ இது ஆமா. மூலியமா பேசுறதுனால அவங்ககிட்ட நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட. அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிருப்போம்ன்ற அந்த ஒரு இது இருக்கும். சோ ஷூர், இத்தனை ஷூர். ஒருத்தர் கூட ஒன் ஆன் ஒன் கம்யூனிகேட் பண்றத சேம் டைம்ல நான் வந்து இப்ப நம்ம எத்தனை 1000 பேர் ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கம்யூனிகேட் பண்ற போது அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் தான். தேங்க்ஸ், தேங்க்ஸ் சூரி. தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம்.